அம்மா உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதமுரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதமுரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய பெருங்கருணையும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியினுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. சிவாயனமய. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாயனமய. திருச்சிற்றம்பலம். நீள் பிறந்திருந்து நின்றது உயர் நீ அறிவை, வீழ்நாள் கழித்து விடாமலே ஊனருள் நன்னறிய பேரின்பம் நாடி, அதுவாக அண்ணலே சொக்கநாத சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே இந்த போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து சிலித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம் நிறைய பாடல்களை பார்க்க இருக்கின்றோம் நினைக்கிறேன். இந்த போற்றி திருவகவல் எதற்காக நாம் செய்கின்றோம் அப்படின்னா, இறைவனை போற்றி செய்வது நாம் இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக. இறைநிலையை பெறுவதற்கு இறைவனை போற்றி செய்யணும். அப்படி போற்றி செஞ்சா என்ன ஆகும்? எந்த குற்றமும் காணாம கொஞ்ச நஞ்ச லேஸ் பாஸா இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தோணும். அவ்வளவுதானே, கம்மியா தானே இருக்கு. இறைவனுடைய அந்த பேரின்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, யாரு என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட குறை காணாம அவங்க கிட்ட ஒரு நிறைவே காணும். நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா, அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா, அதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவை காண்பதற்காகத்தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கான். சில பேர் பாத்தீங்கன்னா குற்றமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நக்கீரர் சொல்ற மாதிரி. நக்கீரர் செஞ்சது தப்பா ரைட்டான்னு கேட்டா தப்பு. நக்கீரர் செஞ்சது ரைட்டா தப்பான்னு கேட்டா தப்பு. என்ன? தமிழ் மேல உள்ள ஒரு பெரிய காதல்னால வந்திருக்கிற சிவபெருமான், அவன் தான் தமிழ் சங்கத்துக்கே தலைவன். அவன் தவறு செய்வானா? இல்ல. ஆனா பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? கூந்தலுக்கு மனம் உண்டு. ஆனா இவர் இல்ல. யாரு? நக்கீரர் இல்லைன்னாரு. வாசனாதி தியாவியங்கள்லாம் பூசுறனாலதான் வருதுன்னு சொல்ற மாதிரி. அதனால இயற்கையிலே மனம் உண்டுன்னு நம்ம சாமி சொன்னாரு. அது நிரூபிச்சும் காமிச்சாரு, அது வேற விஷயம். அதனால இந்த ஏன் நக்கீரரை பாராட்டினார் அப்படின்னா, வந்திருப்பது இறைவன்னு தெரிஞ்சும் சரி நீ என்னமோ சொல்லிட்டு போ சாமின்னு சொல்லாம அவருடைய ஸ்டாண்ட்ல நின்னார் இல்லையா, அதுக்காக அவருக்கு பாராட்டே தவிர குற்றம் கண்டதற்காக பாராட்டு இல்ல. தன்னுடைய ஸ்டாண்ட்ல யார் வந்தாலும் தன் நிலைமை மாறாம இருந்தா அது யாரு? சிவனடியார்கள் தானே. சிவனடியார்கள் தான் யார் வந்தாலும் தன் நிலைமையை மாத்திக்க மாட்டாங்க. அது போல நக்கீரரும் இறைவனே வந்திருந்தும் தன்னுடைய நிலையை மாத்திக்கலாம். தனக்கு தெரிந்த அந்த செய்திகளை வச்சு பண்ணாரு. ஆனா
முடி அப்படிங்கிறது இந்த கூந்தல் அப்படிங்கிறது வந்து மண் தத்துவம். மண்ணுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு. மண்ணுக்கு அதான் மண் வந்து நாற்றம் என்ற ஒரு 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 தன்மாத்துல இருந்து விரிஞ்சனால மண்ணுக்கு மண் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மனம் உண்டு. அதனாலதான் இந்த உடம்பு எதுலதான் செய்யப்பட்டிருக்கு? நம்மளுடைய உடம்பு என்னது? மண்ணு, பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது. ஆமா, உடம்பு மண்ணு, எலும்பு மண்ணு, ரத்தம் தண்ணி, மூச்சு காத்து காத்து, உடம்புல உள்ள உஷ்ணம் அக்னி, இடையில கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் எல்லாம் வானம். அந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு. அதனாலதான் உடம்பு நீங்க என்ன குளிச்சாலும் திரும்ப என்ன ஆகும்? திரும்ப அதுல இருந்து வாசனை வரத்தான் செய்யும். நாற்றம் என்பது வாசனை தான். ஆக என்ன பண்ணாலும் அது நம்ம குளிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தாக்குரிய அந்த வாசனையை தைக்க வச்சிருப்பது போல கூந்தலும் என்னதான்? கூந்தலும் மண் தத்துவம் தான். நீர், கண்கள்ல கண்ணீர் வருது, நீர் தத்துவம். குருதி நீர் தத்துவம். இதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? அப்போ கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு. அதுதான் சாமி ஒரு நாள் நான் ரொம்ப நாள் திருவிளையாடல் படம் பார்த்து நான் நினைச்சேன், சாமிக்கே தெரியல போல, வேம்புக்குன்னு ஏதோ தப்பா சொல்லியிருக்காரு போல, அதனால வந்து நம்ம நக்கீரத்தை வந்து அதை வந்து சொல்லி இது பண்ணிருக்காரு போல அப்படின்னு சொல்லி நக்கீரர் தான் நான் பெருசா நினைச்சேன். கடைசியில நக்கீரர் செய்த தவறு அப்படின்றத அந்த திருவிளையாடல் படம் பல காலம் கழிச்சுதான் குருநாதர் சொல்லி அடியன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அத தருமியை காமிச்சிருப்பாங்க, பாத்தீங்களா? தருமி என்னமோ காசுக்காக ஆசைப்படுற மாதிரியே, எனக்கு இல்ல அந்த 1000 பொற்காசு எனக்கு இல்ல, முதல்ல அந்த பால்காரன் கணக்க முடிச்சிரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. தருமி எதற்காக பொற்கிளி வாங்கினா அப்படின்னா, சொக்கநாதரை தொட்டு வழிபாடு செய்வது என்றால் அங்க வந்து என்ன பண்ணணும்? திருமணம் முடித்துதான் சொக்கநாதரை தொட்டு வழிபாடு செய்ய முடியும். அதுதான் சொக்கநாதருக்குரிய அந்த நியமம். அந்த கோவில்ல சொக்கநாதர் சன்னதியில நம்ம வந்து வழிபாடு செய்யணும்னா என்ன பண்ணோம்? அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? அவருக்கு வந்து நாங்க வந்து தொட்டு வழிபாடு செய்யணும்னா நாம வந்து அங்க இது பண்ணோம், திருமணம் செய்துதான் பண்ண முடியும். அந்த திருமணம் செய்யறதுக்கு இப்பெல்லாம் என்ன பண்ணோம்? பொண்ணுங்க பசங்களுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்க இல்லையா? பொன் வீட்டார்கள் பிள்ளை வீட்டார்களுக்கு வரது. அந்த காலத்துல யார் கொடுக்கணும்? பையன் விட்டுதான் என்ன பண்ணணும்? தங்கத்தை போட்டுதான் பொண்ணை கொண்டு வரணும். அது அப்பாவுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு பரிசம் போடுறது இல்ல. இது வந்து நம்ம டௌரியே, அதாவது நம்ம வரதட்சணையே அதை கொடுத்துதான் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அந்த பெண்ணை கூட்டிட்டு வரணும். அதனால இவர்கிட்ட காசு இல்லாதனால என்ன பண்ண முடியலையா? காசு இல்லாதனால கல்யாணம் முடிக்க முடியல. அதுவும் எதுக்காக கல்யாணம் முடிக்கணுமா? சொக்கநாதரை தொட்டு வழிபாடு செய்வதற்காக, சொக்கநாதரை தீண்டி வழிபாடு செய்வது. அதனால என்ன பண்ணாரு? அந்த பொற்கிளியை பெற்றா நலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரே தவிர, அதுக்கும் இவரே வந்து வழி செஞ்சு ஒரே நேரத்துல பொற்கிளிய தருமிக்கும் கொடுத்து, அதே சமயத்தில் நக்கீரருடைய ஆணவத்தையும் அழித்து, அதே சமயத்துல பாண்டிய மன்னனுக்கு காட்சியும் கொடுத்து, தமிழை வாதிட்டு தமிழுடைய தன்மைய என்ன பண்ணாரு? நிரூபிச்சுன்னு காமிச்சு ஒரே டயத்துல எல்லா வேலையும் செய்த பெருமாற்றல் உடையவர் நம்முடைய சிவபெருமான். அப்போ சிவபெருமானை போற்றி செய்வது எதற்காக அப்படின்னா, நம்முடைய இருளை நாம் இறைநிலைக்கு போவதற்கு தானே தவிர, நாம வந்து இறைவனை போற்றி செய்வதனால இறைவனுக்கு ஒருபோதும் குறைவும் நிறைவும் அவன் யாரு? குறைவிலா நிறைவே கோதிலா அமுது. அவன் குறைவிலா நிறைவு, ஒரு குறையில் இல்லாத ஒரு நிறைந்த ஒரு பகுதி இருக்குன்னா அது சிவபெருமான் மட்டும்தான். கோதிலா அமுது. கோதில என்ன குற்றம்? பார்க்கடல்ல கடைஞ்சாங்கல்ல அமுதம், அது என்ன பண்ணும்? எல்லாருடைய உயிரையும் தக்க வச்சு காப்பாத்தும் இல்ல? ஆனா அதுல ஒரு குற்றம் இருக்கு. என்ன குற்றம்? பார்க்கடல கடைஞ்ச அமிர்தத்துல ஒரு குற்றம் இருக்கு. என்ன குற்றம்? நஞ்சு கலந்து முதல் நஞ்சை எடுத்துட்டாங்க. என்னதான் நஞ்சு எடுத்தாலும் நஞ்சு எடுக்க முடியுமா? முழுசா கொஞ்சம் போல கலந்துதானே இருக்கும் அந்த நஞ்சுல. அதனாலதான் அந்த அமிர்தத்தை குடிச்சவங்க எல்லாரும் ஒரு காலத்துல செத்துட்டாங்க. ஆனா அமிர்த கடேஸ்வரனாக, அமிர்தத்தை வழங்குகின்ற அட்சய பாத்திரமாக விளங்குகின்ற அமிர்த கடேஸ்வரன் என்று சொல்லுகின்ற இறைவனை வழிபாடு செய்த அடியவர்கள் ஒருபோதும் என்ன பண்ண போறதில்லை. அவர்களுக்கு இந்த நிலையாமை என்ற தன்மை வரப்போவதே இல்லை. அதனால அப்பேற்பட்ட பெருமானை நாம் போற்றி செய்யப்படும். இதுக்கு இந்த போற்றி திருவகவல்ல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, எனக்கு வாய்ப்பு இருந்த அடியவர்கள் எல்லாம் நீங்க எனக்கு மகேஷையா தெளிவா தெரியுறாங்க, அம்மா சுதாமா தெரியுறாங்க, நடராஜன் ஐயா தெரியுறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய அந்த வீடியோஸ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அடியனோட நீங்க கலந்துருக்கலாம்.
அப்படி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப லோகனையா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா, சாந்தி அம்மா, சாந்தா அம்மா தெரியுறாங்க, அங்கர்கண்ணி அம்மா பல நாள் கழிச்சு பாக்குறேன். அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு எல்லா அடியார்களுடைய பேரு டக்கு டக்குன்னு மறைஞ்சிருச்சு கீழே. அதனால நிறைய புஷ்பலதா அம்மா தெரியுறாங்க, கௌரி அம்மா தெரியுறாங்க, அலமேலு அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களும் அம்மா, சந்திரா மணியன் அம்மா தெரியுறாங்க, சுபா அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்து. கோலமால் அம்மா யாரையாவது விட்டுட்டாலும் மன்னிச்சிருந்தோம். சரஸ்வதி அம்மா வணக்கம். ஐயா ஐயா மாரிமுத்துக்காரன் ஐயாவை தானே சாமி? ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா மாரிமுத்துக்காரன் ஐயா மற்றும் சத்யநாராயண ஐயா தெரியும், கண்ணன் அம்மா மற்றும் சத்யநாராயண ஐயா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாத்தையும் பார்த்தது. மகிழ்ச்சி. தெரியல, சந்திரா பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுறாங்க. சரி கேமரா வரலங்க ஐயா. அடியன் தவக்குறைவு நினைக்கிறேன். பொன்முடி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்த அந்த மன திருப்தி இது ஒண்ணுதான் அடியன் பெறுவது. ஏன்னா எந்த நேரத்துல கரண்டே வரல, வந்ததுல இருந்து கரண்டே வரல. கரண்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வரவே இல்லை. ஆகா இன்னைக்கு என்னமோ சாமி விளையாடுறாரு 5:30 வரைக்கும் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்து அப்புறம் கரெக்டா 5:35 வந்தது. வந்த உடனே அடியார்களுக்கு எல்லாம் போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுசிலாமா தெரியுறாங்க. ஆக இந்த உயிர் எடுத்ததற்கான இந்த உடல் நமக்கு ரொம்ப நாளா இது எதுக்கு உயிர் எடுத்துச்சு, எதுக்கு உடல் எடுத்துச்சுன்னே தெரியாம இருந்தோம்ல. ஏதோ சாமி கிட்ட போறதுக்காக சாமி கிட்ட போறதுன்னா நான் என்னை எப்படி தயார்படுத்திக்கணும், நான் என்ன தகுதியில இருந்தா இறைவனுடைய திருவடி போறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பல நாள் கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு இவர்களும் ஒன்னொன்னா சொன்னா கூட இந்த போற்றி திருவோகள் அந்த ரகசியத்தை உடைக்குது. போற்றி திருவோகள் அந்த ரகசியத்தை உடைக்குது. என்ன ரகசியம்? பிறப்பின் ரகசியத்தையே உடைக்குது. பிறப்பின் ரகசியத்தை அப்படியே தவிடு பொடிய எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டு அம்பலமாக்குகின்ற ஆற்றல் உடையது இந்த போற்றி திருவோகள். என்ன சொல்லுது? நாம யானை முதலாக எறும்பு ஈராகன்னு சொல்லக்கூடிய எல்லா பிறவிகள் பிறப்பது எதற்காகன்னா அன்பை ஊற்றி ஊற்றி வளர்ப்பதற்காக. அதுக்குத்தான் பிறக்கும். அன்பை ஊற்றி நின்று அன்பு ஊற ஊற நாம வளரணும்ன்றதுக்காகத்தான் சாமி இந்த பிரபஞ்சத்துல நம்மளை போட்டுக்கிட்டே இருக்காரு. அன்பு ஊற 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 இந்த ஆன்மாவனுடைய ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஊர்னது அவ்வளவுதான், இதுக்கு மேல ஊறாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்ணுவாரு? அந்த ஆன்மாவை அப்படியே திரும்பவும் மீண்டும் வாரா உலகளித்துன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம இந்த பால்பன் பாக்குறீங்களா? பால்பன்னு எங்க ஏரியா சைட்ல உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால்பன்னா மதுரை சைட்ல இருக்கு, ஆனா சென்னை சைடு இருக்கான்னு தெரியல. நான் பாத்திருக்கேன். நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன் என் சாமி மகேஷ் இருக்குன்னு சொல்றாங்க. கலாத்தியமா பார்த்தது இல்லையா? பால்பன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு அப்பம் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே இதுலயே அந்த ஜெயிலாலேயே ஊற போட்டு அப்படியே வெதும்பி பொதும்பி இருக்கும். அப்படியே அதை எடுத்து நீங்க அப்படியே கடிச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே கை வழியா ஒழுகி சாப்பிட முடியாம போகும். தேன் மிட்டாய் மாதிரி கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்டான அந்த பால்பன் எப்படின்னா அப்படியே ஊறி தழைச்சிருக்கும். அப்படி வாங்குறப்பவே ஒழுகிட்டு இருக்கும். அப்படி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கு அப்படியே எனக்கு பிடிச்சதே பால்பன் தான். யாராவது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போனாங்கன்னா பால்பன் பார்த்துட்டாங்கன்னா அதை வாங்கி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த உனக்கு பிடிச்சது தான், எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அது என்னன்னா மனத்துள் மாயன்னை மாசரு சோதியை புனிற்று பிள்ளையை வெள்ளைமதி சூடியை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததென் உள்ளமே திருவிடை மருதூர் நம்மளுடைய ஐயா தாவகரச பெருமானுடைய பாடல் இது. இதுல பாத்தீங்கன்னா அந்த மனத்துள் மாயனாக விளங்குகின்ற சிவபெருமானை நினைந்து ஊறி நிறைந்து விட்டதான் உள்ளம். எது? இறைவனுடைய அன்பை நினைந்து இந்த ஆன்மா அப்ப இந்த ஆன்மா பிறவி எடுத்தது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆன்மா பிறவி எடுத்தது அன்பு என்ற அந்த ஒற்றை மந்திரத்தை ஊற வைக்கிறதுக்காகத்தான் பிறந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். தான் கடைசி என்ன சொல்றாருன்னா, சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர், சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் என்று என்ன பண்றாரு? பலவிதமான இந்த ஆன்மா பலவிதமான உடல் எடுத்து வந்தாலும் கடைசியில இந்த நிலைமைக்கு வருவதற்காகத்தான் இருந்தது. அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நான் போற்றி செய்ய ஆரம்பிச்சேன். அதனால இப்ப நான் போற்றி செய்யறேன். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி
மெய்தரு வேதியன் வினைக்கட கைத்தர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நன்புலன் ஒன்றி, நம்மளுடைய புலன்கள் எல்லாம் ஒன்றி நாத நாத என்று அரற்றி. அப்ப நாத நாத என்று அரற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரட்டு எதுக்கு போடுவோம்? அரட்டு போடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அரட்டு போட்டா என்ன ஆகும்? அரட்டு போடுங்க, அந்த பிள்ளைய பார்த்து ஒரு அரட்டுறாங்கன்னு என்ன பண்ண ஆகும்? இதுவும் மதுரை பாஷை தான். மிரட்டுறது. அந்த மிரட்டுறது என்ன ஆகும்? சாமி பயமுறுத்துறது. அரட்டுறதுன்னா பயமுறுத்துறது. அப்போ என்ன சொல்றாரு? இந்த 5 புலன்கள் என்ன பண்ணுமா? பயம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். 5 புலன்கள் என்ன பண்ணுது? பயம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுகிட்ட ஒருத்தருக்கு தெரியுமா? எங்களுடைய நாதன், எல்லாத்துக்கும் நாதனாக வழங்கக்கூடிய நாதன் இருக்கான் தெரியுமானா என்ன பண்ணும்? 5 புலனும் நாதா நாதா நாதான்னு சொல்றப்போ இந்த 5 புலனும் அப்படியே என்ன பண்ணுமா? அப்படியே அரண்டு போய் தாம் போன திசைக்கு போகாம அப்படியே ஒடுங்கி நின்றுமா, அப்படியே கையெடுத்து கும்பிடாது. அதனால 5 புலன்களும் நன்புலன் ஒன்றி நாத நாத என்று அரற்றி, உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப, கரமலர் மொட்டித்து இருதயம் மலர, கண்களி கூற நுண்துளி அரும்ப. இதெல்லாம் என்னன்னா, நம்ம 10 விதமான அங்க அடையாளங்கள் யாருக்கு இருக்கு? நம்முடைய அடியவர்களுக்கு. அதாவது அகமைப்பாடு வெளிமைப்பாடுன்னு இருக்கு. கண்டம் விம்புதல், குலுங்குதல், விதிர் விதிர்த்தல், உடல் குலுங்குதல், வாய் விட்டு அழுதல், அதுக்கப்புறம் சுவாமி குருவியர்வை கொள்ளுதல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அப்புறம் கடைசியில மூர்ச்சை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 10 விதமான அகமைப்பாடும் வெளியில கூடிய புறமைப்பாடுகளும் சுவாமி அகமைப்பாட பூரா சொல்லிட்டார். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு இல்லையே. ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? சாமியின் சொன்ன மேல் கூஸ்பம்ப் வருதா? போதும். சாமின்னு சொன்ன உடனே, சிவபெருமானேன்னு சொன்ன உடனே என்னன்னு தெரியல, அப்படியே கண்கள்ல லேசா கொஞ்சம் கண்ணீர் கோர்க்குதா? போதும். கோர்த்தா போதும். முதல்லாம் வரணும் அவசியம் இல்லை. அப்படியே உள்ள கசிஞ்சு அப்படியே லேசா ஒரு கீற்று, கண்கள்ல ஒரு கீற்று அப்படியே உள்ளுக்குள்ள போனா கூட போதும். பெருசா தேவையில்லை. அந்த அன்பு ஒன்று வேண்டும்னு சொல்றேன். சிவபெருமானுக்காக செய்கின்ற அன்பு எல்லா உயிர்களிடத்தையும் பரவும். அதுதான் முக்கியம். நீங்க சிவபெருமானுக்கு சாதம் வச்சா என்ன ஆகும்? எல்லா உயிர்களுக்கும் வயிறு நிறையும் இல்லையா? அதனாலதானே சாமி என்ன சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க. எடுத்த உடனே வாழ்த்தணும்னு நினைச்சாரு. யாரு? நம்மளுடைய மணிவாசக பெருமான் யார வாழ்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. எல்லா உயிர்களையும் வாழ்த்துவோமே அப்படின்னு நினைச்சவர். எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போவோம், எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொன்னா தெரியுமான்னு தெரியல. நமச்சிவாய மந்திரத்துல எல்லா உயிர்களும் அடங்கி இருக்கு. இதுல உயிர்கள் மட்டும் கிடையாது, சடப்பொருளும் அடங்கி இருக்கு. மலையை பார்த்து மலையே வாழ்க, நீரை பார்த்து நீரே வாழ்கன்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி நம அப்படிங்கிறது இந்த சடசக்தியாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் அது அடக்கம், நம இல்ல. அப்போ சடசக்தியையும் வாழ்த்தி, இறைவனுடைய இறை சக்தியும் வாழ்த்தி, உயிர் சக்தியும் வாழ்த்தி, இந்த முச்சக்திகளையும் வாழ்த்துனா உலகத்துல எந்த பொருளா மிச்சம் மீதி வருமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நமச்சிவாய வாழ்க. யாராவது ஏதாவது உங்க காலில் விழுந்தாங்கன்னா நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லுங்க. யாராவது திருவடியில வீழ்கிறாங்க, நமச்சிவாய வாழ்க அப்படின்னா, நீ நல்லா இருப்பான்னு சொல்றதை விட எல்லாரும் நல்லா இருக்கு, நமச்சிவாய வாழ்க. யாராவது வாழ்த்தணுமா? நமச்சிவாய வாழ்க. இந்த இச்சு போடணுமா, இச்சு போடக்கூடாதா, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் தான். அது செயலுக்காகவும் நமச்சிவாய போட்டா அது நாமமாகவும் நமசிவாய மந்திரமாகவும் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா நமசிவாயன்றதுல 3 பொருட்கள் அடக்கம். சடப்பொருள், அதுக்கப்புறம் சிவப்பொருள், உயிர் பொருள், 3 பொருள் அடக்கம். சடப்பொருள்னா இந்த இடத்துல பிளேட்டு, இதுவும் வாழணுமா? ஏன்னா இது இருந்தா தான் நான் சாப்பிட முடியும். இதுவும் வாழணுமா? ரைட்டா? அதுக்கப்புறம் என்னது? இறைவன் வாழணும், நான் வாழணும். நீங்க கேட்கலாம், இது இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது இல்ல. இந்த சடப்பொருள் இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், எல்லாரும் வாய்ப்பு. நடராஜனையே கிளீனா திடுறாங்க, லோகனையா திடுறாங்க, மத்தவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. மகேஷியாவும் கொஞ்சம் பஞ்சபூதங்களும் நமச்சிவாயன்னா பஞ்சபூதங்களும். ஆமா, நமச்சிவாயில நான் கேட்க கேள்வி, இந்த பஞ்சபூதங்கள் சடசக்தி தான் நமக்கு என்ன பண்ணுது? மறைப்பாற்றல் செஞ்சு இறைவனை தடுக்குது. இறைவன்கிட்ட போக விடாம தடுக்கிறது இந்த நம்ம தான்.
இறைவன்கிட்ட போக விடாம நல்லா கவனிக்கல, இந்த இறைவன்கிட்ட போக விடாம தடுக்கிறது நம்ம தான். நம்ம கெட்டு போனா என்ன ஆயிடும்? இந்த ஆன்மா யாருக்கிட்ட போய் சேர்ந்துரும்? முதல்ல நம்ம முன்னாடி இருக்கும், அப்புறம் நம்ம தூக்கி பின்னாடி போட்டுருவோம், சிவாய நமன்னு மாறிடும். அப்புறம் நம்ம கெட்டு போயிடும், கெட்டு போயிட்டு சிவய சிவன்னு வந்துடும். அப்புறம் இந்த ஆன்மா இருக்கிறதே தெரியாம சிவசிவன்னு வந்துடும். இப்படித்தான் நம்மளுடைய திருவைந்தெடுத்து பரிணமிக்குது. பரிணாமம் இப்படிதான் அடையுது. நமச்சிவாய தொடங்கி சிவாய நம்ம வந்து, அப்புறம் சிவய சிவ வந்து, சிவசிவ வந்து சி அப்படின்ற இடத்துல முடியுது. இப்படித்தான் நம்மளுடைய நமச்சிவாய மந்திரம். நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம தானே தடுக்குது. தடுக்கிற பொருளை ஏன் சொல்லணும் மந்திரத்துல? இல்ல ஒரு பொருள் தடுக்குது. ஐயா இந்த நம்ம உடம்பே ஒரு ஜட பொருள் தான். நம்ம உடலே வந்து ஒரு ஜட பொருள் தான். இந்த ஜடத்தை வச்சுதானங்க இந்த சிவபெருமான் அடைய முடியும். அதுக்கு ஒரு வடிகாலா தானே இது இருக்கு. அப்ப சடப்பொருளை வச்சு அடைய முடியும், ஏணிய வச்சுதான் அடைய முடியும். ஏணியை தூக்கிட்டே போலாமா? ஏணிதான், ஏணி மேலதான் ஏணியை தூக்கிட்டு போக முடியாதுங்க. ஏணியை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதாங்க. ஐயா அன்பு அதிகமானதுனால இந்த நாம இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலங்க ஐயா. நான் எல்லாம் இதெல்லாம் நான் கொண்டு வந்துட்டதுனால சேர்த்தே நான் சொல்லிடுறேன், எல்லாரும் வாழ்க. அன்பு அதிகமாயிடுச்சுங்க எனக்கு. அருமை அன்பின் வடிவமாவே இருக்காங்க. இப்ப நமச்சிவாய வாழ்கள்ல நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுவாங்க இல்லையா? சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு சைட்ல ஒரு வீல் வச்சிருப்போம், சப்போர்ட்டிவ் வீல், மண்ணை தொட்டுக்கிட்டே இருக்கும் இல்ல? அந்த வீல் எதுக்காகன்னா கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக கத்துக்கிறதுக்கு வேணும். அந்த வீலை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் ஓட்டுனா என்ன ஆகும்? அது கத்துக்க முடியாது. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அந்த வீலை தூக்கிடுவாங்க, பாத்துருக்கீங்களா? தூக்கி விட்டுருவாங்க கொஞ்சம். ஏன்னா நல்லா கத்துருக்காது. அப்பப்ப என்ன பண்ணும்? கத்துக்க ஏதாவது ரோடு வந்துச்சுன்னா அப்படி சாஞ்சா பிள்ளைய பிடிச்சுக்கணும். அதனால முதல்ல கீழே இருக்கும், அப்புறம் தூக்கிடுவாங்க, அப்புறம் மொத்தமா எடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஏன்னா அது மூலமா தான் கத்துக்க முடியும். கத்துக்கிற வரைக்கும் மட்டும்தான் சைட்ல இருக்கிற 2 வீல் வேணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது தேவையில்லை. அது போல இந்த ஆன்மா இந்த உலகத்தை கத்துக்கிற வரைக்கும் நம்ம தேவை. உலகத்தை கத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையில்லை. அதனால நம்ம எடுத்துட்டு சிவய சிவன்ற வார்த்தை. அதனால இந்த உலகம் இருந்தாத்தான், இந்த உலகம் எப்படி சிவபெருமான போறதுக்கு தடுக்குதோ அதே அளவுக்கு சிவபெருமான்கிட்ட போய் சேருவதற்கு உதவியும் செய்யுது. நம்ம எல்லாம் திரு போட்டுக்கிற மாதிரி சாமிக்கு நமன் போட்டுக்கிறோம். இல்ல அப்படி இல்ல. நமக அதுதான் சொல்ற. நம என்பது மறைப்பிடம். நம என்பது நமக வேற, நம்ம வேற. நம்ம சமஸ்கிருதத்துல நமகன்னு சொல்றோம். நமகன்னா வணக்கம்னு அர்த்தம். நம அப்படின்னா நம்மளுடைய சைவ சித்தாந்தப்படி நம என்பது மறைப்பு. அதனால இந்த நம அப்படிங்கிறது என்னன்னா தேவையில்லாததுதான். ஆனா முதல்ல பிராக்டிஸ் பண்ணதுக்கு தேவை, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவை. அதுக்கப்புறம் அதை எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் அது பண்றோம். அதனால நமச்சிவாய வாழ்கன்னு எல்லாத்தையும் வாழ்த்தி போற்றி ஆரம்பிக்கிற ஒரே நூல் எது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய 8ஆம் திருமையாக இருக்கக்கூடிய திருவாசகம். எல்லாத்தையும் எடுத்தோடனே போற்றி செஞ்சிருச்சு. இப்ப போற்றி செய்யல, நமச்சிவாய வாழ்கின்ற ஒரு வார்த்தையிலேயே எல்லா போற்றியும் வந்துருச்சு. அதனால யாரையாவது வாழ்த்தணும்னா நமச்சிவாய வாழ்க அப்படின்ற வார்த்தையில வாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் அதை வந்து சிறப்பா வந்து போற்ற முடியும். ஆமா, திரோதான சக்தி. ஆக நம்மளுடைய அந்த நிலை. அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த நாள்தோறும் சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் அந்த வச்சிருக்க தெரியுது அவங்க எல்லாருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் காட்டுறேன், அது எங்க இருக்கு. இது தெரியுதா சாமி? இங்க தெரியுதா? ஒட்டிருக்கேன் தெரியுது, லேசா சும்மா ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டிருக்கேன், தெரியுதா? தெரியுதுங்களா? அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியற மாதிரி எப்ப உட்கார்ந்தாலும் அந்த ஒரு கண்ணு எங்கெல்லாம் கண்ணை எடுத்தோம்னா அங்க போகணும் இல்லையா, அங்க ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நாள்தோறும் எந்த நேரம் வந்து நான் எப்பயுமே உட்காரும் போது திருவைந்தெடுத்து ஆக மகிழ்ச்சி நிறைய பேர்
திருவைந்தெழுத்தை வந்து சொல்லித்தான் எப்பயுமே அரியன் வந்து அமர்ந்து அந்த இந்த சாமிக்கான தேவையான பூசணைகள் செய்வது வழக்கம். ஆனா இந்த 4 நாட்களாக உட்காரும் போது என்ன பண்ண, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக மாற்றுவாயாக. சுவாமி சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவன்றப்போ அப்படியே ஒரு குடுவை, கண்ணாடி குடுவையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனா அப்படியே நம்பி 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 அப்படியே வழிகிற மாதிரி அப்படியே சமணங்கால் போட்டு உட்காந்துருக்கும். கால்ல இருந்து முட்டியில இருந்து அப்படியே அன்பு தழுப்பி 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 மேல ஏறி ஒரு 5 நிமிஷத்துலயே நம்பிருது. ஒரு இது மேல இருக்கிற டேங்க ஆன் பண்ணி நம்ம ஆன் பண்ண 5 நிமிஷம் நம்பிருச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு இது நம்பிருச்சுன்னா, ஒரு நீங்க வீட்டுல தண்ணி வச்சிருப்பீங்க மேல டேங்க், தண்ணி நம்பிருச்சு ஆரம்பிச்சிடும், வெளியில ஒரு எக்ஸ்ட்ரா பைப் போட்டிருப்போம், அது வெளியே வளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், நெரும்பிருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி உட்காந்து பண்ணிட்டே இருப்போம். அது அந்த அன்பு தலையை தொட்ட உடனே கண் வழியா அப்படியே கண்ணீர் ஊற்று அப்படியே வெளியுது. ஆகா, உள்ளுக்குள்ள அன்புன்றது அந்த சாயா அன்பு உள்ள நிறைஞ்சிருச்சு போல ஓவர்ஃப்ளோ ஆகுதுடா, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அன்பு உள்ள நிறைஞ்சிருச்சுன்னு தெரியறதுக்கு கடை கண்களிலே வழிந்தோடுகின்ற அந்த நீர் தான் சாட்சி. எப்போ உட்கார்ந்தாலும் சரி, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர். இந்த ஒற்றை செய்திக்காகவா பெருமானே இந்த ஆன்மாவை இத்தனை காலமா இந்த பூமியில வச்சிருக்க? அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சிருச்சு, நான் சாயா அன்பு என்கிட்ட வந்துருச்சா வரலையான்றது 2வது கேள்வி. ஆனா அந்த சாயா அன்பத்தான் பெறதுக்காக நான் பிறந்திருக்கேன்னு அந்த அந்த என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டே சுவாமி. இதற்கு மேல என்ன? யாரையாவது பார்த்து நம்மளே அறியாம கோபம் வரும்போது உள்ள இருக்கிற அன்பு என்ன பண்ணும், அப்படியே குபு குபு குரு கொப்புளிச்சு, ஏய் பேசாம அடக்கு, கோபத்தை அடக்கு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நாம சாயா அன்போட இருந்தா அடுத்த பிறவி நம்ம வர தேவையில்லை. அவங்ககிட்ட அன்பு காட்டு. எல்லா சமயங்களும் இதைத்தானே சொல்லுது. இது கிறிஸ்தவமா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், ஜைவம் சைனம், எல்லா சமயமும் இந்த ஒற்றை செய்திய மாத்திக்கல. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுன்ற செய்தியை மட்டும் மாத்திக்கவே இல்லை, மற்ற விதத்துல மாறுபடு. ஆக சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். அந்த சாயா அன்பா இருக்கணும், அது நாளுக்கு நாள் தழைக்கணும் பெருமானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே லஹிமா மகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டமா சித்திகளும் வந்தது போல திடீர்னு மேல பறக்கிறோம், திடீர்னு அப்படியே கீழே இறங்குற லேண்ட் ஆகுற மாதிரி, அப்படியே உடம்பு லேசான மாதிரி, அப்படியே அப்படியே ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப பெருசாகவும், திடீர்னு பார்த்தா மலையளவு உயர்ந்தது போலவும் ஒரு பெரிய ஒரு மாயையா இல்ல அது அடியனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வா, இல்ல அடியார்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருந்தது? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் குரல் பதிவு கேட்டேன். அது எங்க மகேஷ் ஐயா கொடுத்திருந்தாங்க, இன்னும் 2-3 அடியவர்கள், அம்மா நடராஜன் ஐயா, நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க. அப்போ நாம பிறந்ததுக்கான அந்த காரணம், நாம பிறந்ததுக்கான காரணம் இந்த சாயா அன்பை சேர்க்கறதுக்கு தவிர சொத்து சேர்க்கறதுக்கோ, உறவுகளை சேர்க்கறதுக்கோ, நகை சேர்க்கறதுக்கோ, இல்ல பண்ட பாத்திரம் சேர்த்துக்கிறதுக்கோ இது எதுக்குமே நாம வரல. இது எல்லாமே நாம எதுவும் கொண்டு வரல, நாம எதுவும் கொண்டு போறது இல்லை. ஆனா நமக்கு அன்பை கொடுத்தா சுவாமி, அதே அன்பை அவன்கிட்ட அப்படியே கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்படி அதே அன்பா இருக்கிறப்ப அவன் கூட்டுருவான், வாப்பான்னு கூட்டுருவான், நான் அவன் இடத்துக்கு போயிடுவோம். அதோட சரி, திரும்ப நம்ம யாரையும் பார்க்க தேவையில்லை. இந்த பிறவி என்ற சுழலுக்குள்ள மாட்டி நாம மீண்டும் மீண்டும் நம்மளால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பிறவி சூழலை நீக்கிக் கொள்வதற்கான உபாயம் எனக்கு என்னமோ இது மகா மந்திரமா தெரிஞ்சுது. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் யாரு? யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் யாருதான்? சிவபெருமான் தானே. ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் சிவபெருமான் தானே. ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் நம்ம சாயா அன்பு. நம்ம எத்தனை பிறவி வந்தாலும் சாஞ்சுக்கிறானா, ஐயோ இது இன்னொரு பிறவி கொடுத்தாலும் இது இப்படிதான் வேஸ்ட் பண்ண போகுது, எது கொடுத்தாலும் எப்ப இந்திய தொலைக்காட்சிகள் முதன்முறையாகன்னு சொல்லி டிவிக்கு முன்னாடிதான் உட்கார போகுது, மொபைல் போன்ல ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகுது, இது எப்ப பார்த்தாலும் குடும்பம் குட்டின்னு தான் போகுது, இதுக்கு போய் இன்னொரு பிறவியா, இதுக்கு வேஸ்ட் இருக்கு, பிறவியே போடாம சும்மா விட்டுரும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அவனுடைய அன்பு மாறாது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, இதுக்கு இன்னொரு பிறகு கொடுப்போமே, சரி நம்ம நினப்பு வந்துடாதா, நாம் இருக்கோன்ற தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாத ஒரு பொருள், அப்படி முடிவில்லாத பொருள் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகின்ற மாதிரி இதுக்கு தெய்வம்ன்ற சித்தம் உண்டாயிராதா, அது நான் தான், சிவபெருமான் தான்ற அது தீர்க்கமான எண்ணம் வந்துடாதான்னு அவன் பல பிறவிகள் தோறும் சாயா அன்புடையவனாக தலைத்து கொண்டே இருப்பவனாக நமக்கு பிறவியை வழங்கி கொண்டே இருக்கான். நான் இந்த பிறவியை வராட்டம். ஆனா நாமெல்லாம் தவம் செய்தவர்கள், நாமெல்லாம் தவம் செய்திருக்கோம்ல. சிவபெருமான் தான் முழு முதற் பொருள். நாம பிறந்தது சாயா அன்பு தலைப்பவர்க்காக தான்ற அந்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டனால
இனி நமக்கு பிறவாமை. இந்த ஒரு வார்த்தையை சித்தத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிடணும். இந்த சாயா அன்பு தலைப்பவருக்காக, ஏன்னா நான் சொல்லல, இது நான் சொல்லல, மணிவாசக பெருமான் சொல்றார். நான் இப்படி எல்லாம் திருவிக்கிரமனுக்கும் கூட காட்ட முடியாத திருவடிய எனக்கு காட்டியிருக்க சாமி. ஆனா நான் போற்றி சொல்லல. நான் என்னவா இருந்தேன்? புழுவா இருந்தேன், புல்லா இருந்தேன், யானையா இருந்தேன், பூனையா இருந்தேன், வயிற்றுக்குள்ள இருந்தேன், வெளியே வந்து சண்டை போட்டு பசியில வந்து வெளியே வந்து, இது எல்லாம் பல நான் தெய்வம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கூப்பிடுறாங்க. வா எங்க கடவுளை கும்பிடு, எங்க சாமியை கும்பிட்டா உனக்கு காசு கிடைக்கும், எங்க சாமியை கும்பிட்டா உனக்கு பணம் கிடைக்கும், எங்க சாமியை கும்பிட்டா கல்யாணம் முடியும், எங்க சாமியை கும்பிட்டா வீடு கிடைக்கும், என்னமோ சொல்றாங்க. ஆனா இது ஒரு உண்மை. நீங்க நம்புங்க, எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. நம்ம திருப்புகள்ல நம்மளுடைய அது என்னது சாமி, வீடு கட்டுறதுக்கு ஒரு கோவில், என்ன கோவில்? சிறுவாபுரி ஐயா. சிறுவாபுரி அப்படிங்கிற அந்த கோவில். எனக்கு சிறுவாபுரி அப்படிங்கிற கோவில் எங்க இருக்குன்னா, சிறுவாச்சூர் சொல்லிட்டு நம்ம மதுரை காளியம்மன் கோயில் நம்ம இதுல திருச்சியில இருக்கு இல்லையா. நான் திருச்சியிலதான் சிறுவாபுரி, சிறுவாச்சூருக்கும் சிறுவாபுரிக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல எனக்கு. ஒருவேளை அந்த ஊரை தான் சொல்றாங்க போட்டு. அங்க ஒரு சாமி எப்படி இருக்கும், அங்கதான் வந்து சாமி வந்து எல்லாம் முருகர் வந்து 5 தொழில் பண்ணாரு, எல்லாரையும் நிறுத்திட்டு பண்ணாருன்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி நானே ஒரு கற்பனைக்குள்ள வச்சிருந்தேன். சென்னையில ரொம்ப காலமா இருந்தேன். திடீர்னு ஒருத்தவங்க கேட்டுருக்கப்ப இந்த மாதிரி சிறுவாபுரிக்கு போனா வீடு கட்டலாமாமே. வீடு கட்ட முடியல, எந்த காசு சேர்த்தாலும் வீடு வாங்க முடியல, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சிறுவாபுரி திருப்புகழ் படிங்கன்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் படிச்சுட்டு தான் அப்புறம் கடைசியில சிறுவாபுரி ஆவடி பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னோன்னே, நாங்க ரொம்ப ஆவடி திருவேற்காடு ஆவடி பக்கம் தான். அப்பதான் யோசிச்சு, என்னடா இப்படி திருவாபுரியில ஆவடி கிடக்குதுன்ட்டு போக பல காலம் முயற்சி பண்ண, கிடைக்கவே இல்லை, வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் நான் வருவேன், லீவுக்கு வருவேன், தேவையில்லாத வேலையா பார்த்துட்டு திரும்ப லீவுக்கு பின்னாடி போயிருவேன். இப்படியே போச்சு. ஒரு தடவை என்ன பண்ணேன், அம்மா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம கண்ணை மூடி முழிச்சு விழுந்தா சிறுவாபுரி முருகன் காலில் தான் விழுகணும், நாம எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பயும் சில நிறைய தடங்கள்லாம் வந்தது. என்ன பண்ண, வண்டியிலேயே எடுத்துட்டு போய் 2 வீலர், எங்க இருந்து ஆவடி ரொம்ப தூரம், 2 வீலர்லயே எங்க பாப்பா, அந்த 2 வீலர் சாதாரண 2 வீலர் 4 பேர் ஏறி போக வேண்டியதுன்றது பெரிய கஷ்டமான காரியம். அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க பாக்குறோம், இந்த மாதிரி சிறுவாபுரிக்கு ஒரு பஸ் வருது. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ஆட்டோ உள்ள போகுது. போனா நான் நினைச்ச மாதிரி இல்லை, நான் ஒரு கற்பனையில போனேன். பார்த்தா அங்க ஒரு மாதிரி சாப்பாடு காலையில இல்லைன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டான். அப்படி எங்க வீட்டுக்காரம்மா வந்து அங்க கோவில்ல உட்காந்து, நான் சொன்னேன் சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிடுவோம். நாங்க இல்ல பசியோட சாமி பார்க்கக்கூடாது, நம்ம உட்காந்து நான் கேட்கணும், இந்த மாதிரி நடை சாத்திடுவாங்களான்னு கேட்டோம். இல்ல நடலாம் சாத்த மாட்டாங்க, நீங்க நல்ல ஃபுல் டே இருக்கும் கோவில், ஆனா சாயங்காலம் வெள்ளனை சாத்திடுவாங்கன்னு ஒண்ணு. சரிட்டு உட்காந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டேஷன், ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனா கூட்டம் ரொம்ப அன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். போறோம், சாமிக்கு எல்லாம் போயிட்டு போறோம். சாமி பக்கத்துல வரப்போகுது, இப்பதான் வரப்போகுதுன்றாங்க. அடியன் அரகர கோஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடியன் எப்படி அரகர கோஷம் போடுவேன்னு. அப்படியே அரட்டுறோம், அப்படியே அடியன் அரகர கோஷம் போட்டு. செவ்வாய்க்கிழமை தான் பயங்கர கூட்டம், சாமி பாக்குறது அவ்வளவு கஷ்டம். நமச்சோம் அப்படியே அரகர கோஷம் வந்து அடியன் வந்து அடிநாதத்துல இருந்து போடுவேன். அரகர கோஷமே தெரியாதவங்க கூட அடியன் பக்கத்துல இருந்தாங்கன்னா அரோகரா சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி அரகர கோஷம் போட்டோன்னே அத்தனை பேரும் அப்படியே ஆர்ப்பரித்து அப்படியே நேரா வரணும். அப்படியே முருகப்பெருமான் வந்து பழனியம்பதியில் இருக்கிற மாதிரி, அப்படியே பழனியம்பதியில் இருக்கிற மாதிரி. இது நம்ம பழனிக்கு வந்திருக்கோமா இல்ல திருவாபுரிக்கு வந்திருக்கோமான்னு தெரியலையே முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னை யாருமே தள்ளி விடல, போங்க வைங்கன்னு எதுவும் சொல்ல. நான் அப்படியே கண்ணார நின்று அவனுடைய தரிசனத்தை பார்த்துட்டு அவ்வளவு அழகா அவனை தரிசிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு பார்த்தா எல்லாரும் அந்த அங்க ஒரு இதுல வந்து திருநீரை வச்சுக்கிட்டு வீடு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. வீடு வரைஞ்சா நம்ம வீடு கட்டிடலாமா அப்படின்னாங்க. எனக்கு அதுல அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். எந்த இடத்துலயும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியும். இருந்தாலும் எங்க பிள்ளைங்க 2 பேரும் போய் ஃபர்ஸ்டையும் வேத பிரியாவும் போயிட்டு அந்த இடத்துல போய் பணம்லாம் வரைஞ்சு வீடெல்லாம் கட்டினாங்க. சரி நம்ம வீடு கட்டிடுவோம் போல. ஆனா என்ன நடந்துச்சு, என்ன மேஜிக் ஆச்சுன்னே தெரியல. பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியா நாயன்னு சொல்ற மாதிரி எதுக்குமே தகுதி இல்லாதவனுக்கு பெருமான் வந்து ரொம்ப சிறப்பா ஒரு இல்லம் அமைத்து கொடுத்தாரு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய செய்தி. வேம்போக்கா அப்படியே போன நம்மள சுவாமி வந்து ஆட்கொண்டு அருள் செய்வார் அப்படிங்கறதுதான். எதற்காக இதை அடியன் சொல்றேன் அப்படின்னா, நாம இறைவனை இந்த பிறவி எடுத்தது எதற்காகனா, இந்த அன்பு தழைப்பதற்காகத்தானே தவிர மற்ற பொருள்களுக்காக அல்ல. இந்த அன்பு தளச்சிருச்சு அப்படின்னா நாம இனிமே இந்த பிறவியில வர தேவையில்லைன்ற ஒரு செய்தியை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க. இது மகா மந்திரமாகவே செயல்படுது. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் என்பது சிவபெருமானுடைய நாமமாகவே அடியனுக்கு தெரியும், உங்களுக்கும்
தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி அவனுடைய நாமத்தை சொல்லும் போது அன்பு அப்படி நிறையுது. எனக்கு அப்படி நான் இல்லூஷனா இல்ல என்னுடைய கற்பனையா இல்ல என்னுடைய பாவனையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அன்பு நிறையுது. அந்த அன்பு நிறைவை நீங்களும் அனுபவிங்க. நீங்க உங்களுடைய கண்ணுக்கு தெரியிற இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை. ஆனா யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம அன்பை குறைச்சிக்க கூடாது. அன்பு குறைஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணும்? தண்ணி திடீர்னு நமக்குள்ள வீட்டுல குளிச்சுட்டு இருப்போம், டப்ப என்ன ஆயிடும்? தண்ணி நின்றோம் டாப்ல. உடனே என்ன பண்ணணும்? ஏமா போய் டாப்ல தண்ணி போடுமா அப்படின்னு உடனே தண்ணி போட்ட உடனே தண்ணி வந்துடலாம். அது மாதிரி கொஞ்ச நேரத்துல அது நிறைஞ்சிடும். அது மாதிரி அப்பப்ப குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்றது எப்படி? நல்ல அடியவர் திருக்கூட்டத்துல வந்து சிவபெருமான பத்தி பேசி கேட்டு கொஞ்ச நெஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த அன்பு நிறைந்திருக்கும். அதனால அன்பு நிறைவதை தவிர வேற உபாயம் என்பது இந்த ஆன்மாவுக்கு இல்லவே இல்லை. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நாம் பூசணை பண்றது, திருமுறை படிக்கிறது, அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறது, இது எல்லாமே அன்பு செய்யறதுக்காகத்தான். ஆனா என்ன பண்றோம்? திருவாசகம் முற்றோதல்ல நீ இந்த பாட்டை படிக்கக்கூடாது, உன்கிட்ட நான் மைக்கு கொடுக்கவே மாட்டேன், நீ கடைசியில தான் உட்காரணும், நீ வரவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் சொல்லுவேன் நான் முற்றோதல் போறது, ஆனா உன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். நான் வந்து கோவிலுக்கு தல யாத்திரை போறப்ப எல்லாரையும் கூப்பிடுவேன், ஆனா எது அப்படிதான் நீ இருப்ப, என்னை கூப்பிடணும்னு ஆசைப்படுவேன், ஆனா வேணுக்கும்னே நீ பாத்துக்கிட்டே இருக்கன்றதுக்காக நான் கூப்பிடாம பஸ் ஏறி போயிடுவேன். இப்படி எல்லாம் பண்ணா திருவாசக முற்றோதலுக்கும் பன்னீர் திருமுறைக்கும் சிவபெருமானை நாம வணங்குறதுக்கும் எதுக்குமே என்ன ஆகாது? பயன் இல்லாமல் போய்விடும். அன்பு பெருக்குவதற்காகத்தான் நம்ம அடிச்சிருப்போம். நமக்கு அவங்களுக்கு வாக்கியா தகராறு. முதல் நாள் தான் அடிச்சு மல்லு கட்டி உருண்டிருப்போம் 2 பேரும். சின்னதா அந்த 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 அவங்க வீட்டுல இருக்கிற குப்பை இந்த பக்கம் விழுந்துருச்சு, அந்த அம்மா இவங்கள பேச விழுந்திருந்தா கூட நாளைக்கு நம்ம திருவாசகம் போறோம், நாம வந்து தல யாத்திரைக்கு போறோம்னா அவங்க கிட்ட பேசாதவங்க கிட்ட தான் முதல்ல அழைப்பு கொடுக்கணும். போய் அம்மா தப்பா எனக்கு நினைச்சுக்காதீங்க, நேற்றுதான் சண்டை போட்டோம், தப்பா அது நடக்கட்டும், ஆனால் நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போறோம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வர்றீங்களான்னு சொல்லுங்களேன். அடுத்த முறை நீங்க குப்பை இல்ல 2 டன் குப்பை கொட்டினா கூட உங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டையே வராது. இந்த அம்மா நேத்துதான் ஒரு சாதாரண குப்பை விடுறதுக்காக பேசியிருக்கோம், ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்து சாமி சரி நானும் வரேன் நம்ம கூட வந்து திருவாசகத்தை படிச்சுட்டாங்கன்னா உலகத்துல ஏதாவது இன்னல் இருக்கா? முதல் இன்னலே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான். அந்த இன்னலே போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் வராம போயிட்டாங்கன்னா அதுக்காக நம்ம போய் தரன்னு கையை பிடிச்சுலாம் எடுத்து தரோம். நாங்க வரலங்க, உங்களுக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நல்லதா போச்சுமான்னு சொல்லிட்டு நீங்க வந்துடலாம். ஆனா நம்ம கிட்ட யார் வேணாலும் பகை பாராட்டலாம். நீங்க கேட்கல எல்லாரும் கேள்வி, சரியா நான் போய் பேசியும் அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே என்ன பண்றது அப்படின்னா அது அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களோட வினைதான். அதுக்கப்புறம் அவங்களோட வினைதான் அங்க கண்டினியூ ஆகும், நமக்கு கண்டினியூ ஆகாது. அங்கேயே போய் அன்புன்ற அந்த 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 நூலை போடுற இடத்துலலாம் வினை வராது. அதனால எல்லாருக்கும் அன்பை நம்ம தூவிட்டோம்னா யாருடைய வினையும் நம்ம கூட வந்து சேர்ந்து நமக்கு அது எதிர்வினை ஆற்றாதுன்றனால அன்புன்ற நூல்னால எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான். கட்டிட்டா அது வழியா கரண்டே வராது. அன்புன்ற நூல் வழியா கட்டிட்டோம்னா கரண்டே வராது. போதும், யாரு கரண்ட் வர வேணாம். இங்க அப்பன் கரண்ட் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை யூபிஎஸ் எப்பயுமே கட் ஆகாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் கட் ஆகாத யூபிஎஸ் வந்துகிட்டே இருக்கும்ட்டு நம்ம அதை நோக்கி பயணிக்கலாம். அதனால திரும்ப அடியன் சொல்வது என்னன்னா, இது கேட்பதோடு மட்டுமில்ல, அசாயா என்பதே 4 தலைப்பேர் சொல்லிட்டு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு, காயற்ற ஊசியும் காராதுகான் கடைவெளிக்குன்னு சொல்லிட்டே இந்த வெளியில போறப்ப என்ன சொல்லுவாங்களா, இந்த அந்த செம்பெடுத்து உள்ள யாராவது எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பெடுத்து யாரோ உள்ள எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப அது படிச்சதுக்கும் அப்போ அந்த உணர்வுல அது கலக்கணும்னா நீங்க உங்களுடைய பூசணையில இந்த மகா மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. நம்ம எடுத்த பிறவி அன்பு செய்வதற்காக மட்டும்தான். சண்டை போடுறதுக்கு இது இப்போ இத உண்மையா நினைச்சீங்கன்னா யாரு கூடயாவது யாராவது சண்டை போட வெகு நாட்கள் பேசாம இருந்தீங்கன்னா முதல்ல அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தனியா போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, அவங்க மேல அன்பு வைங்க, பாவனை செய்யுங்க. அவங்ககிட்ட அன்பா இருக்கிற மாதிரி பாவனை செய்யுங்க. அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்க நம்புங்க அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் சுடும் வந்து பேசுறாங்க, நம்ம அன்பா இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க. அதனால அடியவர்கள் யார் மேலையும் கோபமோ பகையோ, அவன் போனா பேச மாட்டான் என்ன பண்றதுன்னா, சரி இங்க இருந்தே பா நீ நல்லா இருக்கணும்ப்பா, உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, நல்லா இரு சாமி, எனக்கு கெட்டதுதான் பண்ணிருக்க, ஒன்னும் பிரச்சனை நல்லா இரு, உனக்கு எப்பயும் நான் அன்பு செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு மனசளவுல ஒரு பாவனை செஞ்சுட்டீங்கன்னா போதும். இறைவனையே என்னதான் செய்யறோம்? இறைவனையும் என்ன செய்யறோம்? இறைவனையும் பாவனை தான் செய்யறோம். பாவனைக்கு அவ்வளவு பவர் உண்டு. பாவனைக்கு அவ்வளவு பவர் உண்டு. நீங்க வீரனா பாவிச்சீங்கன்னா என்னவா மாறுவீங்க?
என்னால முடியும் பாத்துக்கலாம், அந்த பாவனை தானே நம்மளுக்கு வீரம். அப்படிதானே? இப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் தான், அந்த உள்ள இருக்கிற பாவனை தான் வீரமாக்குது. நான் என்னால முடியாதுன்ற பாவனை தான் என்ன கோழையாக்குது. என்னுடைய உண்மையான பாவனை என்ன என்னவாக்குதோ அது மாத்துது. அதனால இந்த மனம் அப்படின்ற கருவினால செய்கின்ற அந்த பாவனைக்கு, அதனால இறைவனை ஒரு படத்துல வச்சு வழிபாடு செய்யறோம். அண்ணாமலையார் இருக்கிறதா பாவிக்கிறோம்ல, அண்ணாமலையார் இருக்கிறோம்னு கற்பனை செய்யறோமா பாவனை செய்யறோமா? இல்லாதத இருக்கிற மாதிரி நினைச்சாதான் கற்பனை. புரியுதுங்களா? இல்லாத பொருளை வேற எங்கேயோ இருக்கு, அது இங்க இருக்கிற மாதிரி நினைச்சா அது பேரு பாவனை. புரியுதுங்களா? இல்லாதது இருக்கிற மாதிரி நினைச்சாதான் கற்பனை. ஆனா வேற எங்கேயோ இருக்கு ஒரு பொருள், அந்த பொருளை இங்க இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அது பேரு பாவனை. ஆக பாவனை அப்படிதான், அது பேரு தான் பக்தி. பாவனை பாவனை ஆயிடக்கூடாது. பாவனை எங்க போய் முடியணும்? அனுபவத்துல போய் முடியணும். முதல்ல பாவிக்கணும், இவன் தான் பாவிச்சு கடைசி அது என்னவா முடியணும்? பாவனை அனுபவத்துல முடியணும். அப்படி முடிஞ்சாதான் அது என்னது? அது நிறைந்த பக்தின்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் பாவனையில தான் இருக்கேன் அப்படி கிடையாது. அதனால அடியவர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா, உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிஸ் யார் மேலேயாவது கோபம் இருந்ததுன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க மேல அன்பு செஞ்சு பாவனை செய்யுங்க. அது அவங்களுக்கு போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆன்மாவுக்கு போயிடும். போனதுக்கு அப்புறம் அவங்க பேசாம இருந்தாலும் அவங்க வந்து பேசினாலும் நீங்க என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாரையும் நீங்க விட்டுப்புறம் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மகா மந்திரம். இதுக்காகத்தான் பிறவி எடுத்தோம். சரி, எனக்கு அந்த பாவனை வர மாட்டேது, அன்பே ஊற மாட்டேது, என்ன பண்ணலாம்? அன்பே ஊற மாட்டேங்குது சாமி, நீங்க சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க. அவன் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கான் தெரியுமா? அவனை எப்படி நான் மன்னிக்கிறது? நீங்க சும்மா ஏதோ சும்மா சொல்லாதீங்க சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா நல்லா கவனிங்க, நாம சிவபெருமான்கிட்ட பண்ணோம்ல, நாம சிவபெருமான் நமக்கு செஞ்சிருக்கான், நம்ம தாய் மாதிரி நமக்கு செஞ்ச சிவபெருமான அநாத ஆசிரமத்துல விட்ட மாதிரி அவனை கண்டுக்காம விட்டான்னு தெரியும். அதுக்காக அவன் எனக்காக நம்ம விடுறானா? அவன் நம்ம அப்பன் எப்படி இருக்கானோ அப்படிதான் நாம இருக்கணும். நாம செய்கின்ற துரோகத்தை விட, சிவபெருமானுக்கு செய்கின்ற துரோகத்தை விட வேற யாரும் செய்திட முடியாது. ஆனா சிவபெருமான் நம்ம மேல அன்பு செஞ்சுட்டே இருக்கான். நாம செய்யாத துரோகத்தையா நமக்கு யாரும் செய்திட போறாங்க? இல்ல. அதனால யார் என்ன செய்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வந்துட்டாலே, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கவனிங்க. நமக்கு வருகின்ற நோய்க்கு காரணம் நாம இன்னொருத்தவங்க மேல வச்சிருக்கிற காழ்ப்புணர்ச்சின்னு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச். அது வந்து ப்ரூவன், சயின்டிபிக்கலி ப்ரூவன். என்னன்னா, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா நம்மளையே அறியாம யார் மேலேயாவது வைத்திருக்கிற வன்மம் தான் நமக்கு அந்த வினையா வருதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நோய் இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இயல்பா அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி வராம இயல்பா ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வினையும் தீண்ட பெறாது. திருநீலகண்டம். கண்டிப்பா உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை ஆகணுமா? நோய் இருக்குங்க, தீராத நோய் இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் வயிற்று வலிச்சுட்டே இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது, எப்ப பார்த்தாலும் கால் வலிக்குது, ஒண்ணுமே இல்லை, உட்காந்து உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் தினம் திட்டிட்டு இருக்கேன் பாரு, அவன் இனிமே நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அடுத்த கணம் அந்த நோயிலிருந்து நீங்க அது முழுவதுமா உங்க ஆன்மால அப்படியே பதிஞ்சு இனிமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என்ன வந்துருச்சுன்னா எந்த நோயும் உங்களுக்குள்ள இருக்காது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 95 வயசு வரைக்கும் 100 வயசு இருப்பாங்க பாத்தீங்களா பாட்டிமார்கள். காரணம் என்ன? காலைல எந்திரிச்சு திருநீர் எடுத்து நெத்தியில இப்படி பூசுவாங்க பாத்தீங்கன்னா பாட்டி, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, அவ்வளவுதான். அது ரொம்ப உண்மை இருக்கும். ஒரு நிமிஷம் தான் சாமி கும்பிடுவாங்க, நிறைய நேரம் எல்லாம் கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா காட்டு வேலை எல்லா வேலையும் இருக்கும். அந்த காலைல எந்திரிச்சு சாமியை குளிச்சுட்டு காட்டு வேலை பார்க்க போறதுக்கு முன்னாடி, தோப்புக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற திருவீட்டுல எடுத்து நெத்தியில நிறைய விபூதி, பெருமானே எல்லாம் நல்லா இருக்கும், காடு வர எல்லா ஊரும் நல்லா செழிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப காலம் நோய் நொடி இல்லாம வாழ்ந்து வந்தாங்க. அதனால நோய்க்கான மருந்து என்னன்னா, நம்ம கிட்டதான் இருக்கு நோய்க்கு மருந்து. என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம். யார் மேலேயும் அதிக கோபமான ஃபெரோசியஸ் இருந்ததுன்னா அது நமக்கே பிணியாக மாறும். நீ கவனிங்க, இந்த பிறவி பிணிக்கு எதுதான் மருந்து? பிறவின்ற பிணிக்கு எதுதான் மருந்து? அன்புங்க ஐயா. சாயா அன்பு தானே மருந்து. சாயா அன்புனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் சாயா அன்பு. ஆமாவா இல்லையா? ஆமாங்க ஐயா.
ஆமா, இந்த பெருநோய்க்கு மருந்து நாம எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் சொல்றோம். அதுதான் இன்டைரக்டான விஷயம். இந்த சாய அன்பு என்னமோ பெரிய கம்பசுத்திரம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த நினைப்பு பாவனை தான் நம்ம பிறவி என்ற பெருநோய்க்கு மருந்து. அதனால அந்த மருந்தை நாம சரியாக உட்கொள்ள வேண்டும். கடினம் தான் மருந்து. எப்பயுமே என்ன பண்ணும் மருந்து? எப்பயுமே கொஞ்சம் லேசா கசக்கத்தான் செய்யும், கொஞ்சம் குடிக்க முடியாது, ஒமட்டும். ஆனா கடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும் ரொம்ப அது ரொம்ப புடிச்சு போயிடும். அது மாதிரி முதல்ல அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கிறத நீங்க கண்கூட பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆகா இன்னும் அன்பு செய்யலாம், இன்னும் அன்பு செய்யலாம். அன்புல பேயாயிருவீங்க, நீங்க அன்புல பேயாயிருவீங்க, அன்புல அடிக்ட் ஆயிருவீங்க. நம்மளுடைய அடியவர்கள் எல்லாருமே அன்பு பேய் தான். நம்ம திருவாச சிந்தனையில இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாருமே அன்புல பேய் தான். அவங்க அன்புதான் பார்த்தோம் எல்லா இடத்துலயும். அதனால அடியவர்கள் அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் அப்படி இருக்கணும். நம்ம அடியார்கள் கிட்ட மட்டும் இல்ல, நாம எல்லாருக்கும், நம்ம எஸ்பெஷலி நம்ம உறவினர்கள் கிட்ட தான் கோவப்பட போறோம். அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயுமே நம்ம ரொம்ப அன்போட இருக்கணும்ன்றத சொல்லி அடியன் இதுக்குள்ள போயிடுறேன். தொடங்குறாரு சுவாமி. மெய்தரு வேதி. இன்னொரு ஒரு முறை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கட்டுமா? ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்மா உடல் எதற்காக எடுத்தது? இது மட்டும் கேள்வி கேட்டுட்டு நான் உள்ள போயிடுறேன். சாயா அன்பினை ஆஹா 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 சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர். ஆஹா ஆஹா ராஜேஸ்வரி அருமை. இது இது சொல்லும் போது டிர்னு பண்ணுது, ஏதோ பண்ணுது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இந்த வார்த்தை நம்ம நிலை கொலைய செய்யுதா உங்களுக்கு? அது உண்மைதான சாமி? இது பேசும்போது அப்படியே ஏதோ உள்ளுக்குள்ள சங்க சக்கர சுத்துற மாதிரியும் பட்டாசு வெடிக்கிற மாதிரியும் ஒரு ரொம்ப பெரிய வான வேடிக்கை நிகழ்வது போல ஏதோ மத்தாப்பு கொடுத்தது போல ஒரு உணர்வு நமக்குள்ள அப்படியே அடிச்சு நொறுக்குதுன்னா, இவ்வளவு காலம் திருவாசகத்துல இந்த உயிர் பிணிக்கு மருந்தை இந்த இடத்துலதான் சுவாமி வச்சிருக்காருன்றதை அந்த ஆன்மா கண்டுபிடிச்சதனுடைய ஆனந்தத்தை உணர்ந்து அதுவே கூத்தாடிக்குது, அதுவே ஆடிக்குது அப்படின்னு. அப்போ இவ்வளவு நாள் நம்ம திருவாசகத்தை நம்ம முற்றோதல் செய்த பலன் நம்மளுடைய ஆன்மாவுக்கு நல்ல வழிவகை கிடைத்து விட்டது. அதனால இனிமே நாம சப்போஸ் நம்மளே அறியாம கோபமோ இல்ல வருத்தமோ இல்ல ஏதாவது ஒண்ணு வந்தாலும், அதுக்காக குழந்தை தப்பு பண்றப்போ அது போன வருஷம் கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி தப்பு பண்றப்ப அடிக்காம தங்கமே நல்லா தப்பு பண்ணா அங்க திருத்துறதும் அன்புனாலதான், அன்பு இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தைய திருத்துறோம். அதனால அது தொடர்ந்து கோபம் ஆயிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கோவப்படலாம், தப்பு இல்லை. ஆனா அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடணும்? நிமிஷம் நம்மளே அறியாம கோவப்படுறோம், திட்டுறோம், அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடணும்? சமாதானமாயிடணும். சமாதானப்பா ஏதோ கோபத்தை திட்டேன் பாத்துக்கோ, ஒண்ணும் பிரச்சனை, நான் மனசுல எதுவும் வச்சுக்கல, அது ஏதோ டென்ஷன் அதனால அப்படின்னு சொல்லி சமாதானமா போயிடுறதுதான் நல்லதே தவிர கடைசி வரைக்கும் போனாங்க. சரி, ஏன்னா இதையே சொல்லிட்டு இருக்கேன்னா இதுதான் மந்திரமே, இதுதான் போற்றியே. இது தெரியாம நான் என்ன போற்றி செஞ்சாலும் என்ன இல்ல, அதனால எந்த பயனும் இல்லாதனாலதான் இந்த வார்த்தை அடியே ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். சரி, இப்படி இதுவரையும் கசப்பாதான் இருந்ததுங்க ஐயா. இந்த இடத்த படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இனிப்பாவே இருக்குது. இதுவரையும் எனக்கு கசப்பு தான். இந்த இடம் நான் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இனிப்பா தான் இருக்கு. ஐயா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாமி பார்த்து நம்ம போற்றி சொல்ல எனக்கு அழுகாச்சுதாங்க ஐயா வருது. டெய்லி அழுதுட்டதாங்க ஐயா வர்றேன் நான். அப்படி அப்பனை பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு நேர்ல பார்த்து நம்ம பாடிட்டு இருக்கிறது இப்போ அது பண்ணவே முடிய மாட்டேங்குது. எனக்கு அழுகாச்சுதான் வருதுங்க ஐயா. உணர்ந்துட்டு இருக்கிறேங்க. அந்த அன்புதான் முக்கியம். சரி, அப்ப இந்த போற்றிக்குள்ள போயிடுவோமா? தாயாகி வளர்த்தனை போற்றி, தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அம்மாவா வளர்த்த, எப்படி எதுக்காக வளர்த்த? தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக வளைத்து விட்டாய். மெய்தரு வேதியன் வினைக்கட கைத்தர வல்ல கடவுள் போற்றி. கைமேல பலன் தரக்கூடியவன் யாரு? சிவபெருமான் தான். மேலும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமானுடைய பலாபலன்கள் எல்லாம் விளையும். ஆகவே அந்த ஒழுக்கத்தையும் கொடுத்து அதற்குரிய பலன்களையும் கொடுத்திருக்க பெருமானே அது யார் தெரியுமா? மெய்தரு வேதியன். எதை சேர்க்கணும், எதை பிரிக்கணும், இந்த ஆன்மாவோட எதை சேர்த்தா அது நல்லா இருக்கும், எதை சேர்த்தா பிரிச்சா நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் சரிவர செஞ்சு அதை செய்கின்ற மெய்தரு வேதியன் ஆகி வினைக்கட கைத்தர வல்ல கடவுள் போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. அவருக்கு ஆடகம் என்றால் தங்கம். எல்லாரும் என்ன பொன்ன வெள்ளியப்பழம் நினைக்கிறோம், பொன்னம்பழம் தான்.
அவன் ஆடுகின்ற கூத்து பொன்னம்பல கூத்து தான், பொன்ன மாறாததுன்னு அர்த்தம். ஆகவே ஆடக மதுரை அரசையை போற்றி, அவன் தங்கம். மதுரையில எல்லாத்தையும், மதுரையில இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துறீங்களா? மதுரைக்காரங்க எல்லாம் மதுரைக்காரங்க குழந்தைங்க கூப்பிடுவோம். தங்கம் தங்கம் பாத்தீங்களா? தங்கம் கூப்பிடும். நாங்க நார்மலா எப்படிதான் கூப்பிடுவோம், தங்கம், என் பவுனு, என் தங்கமே அப்படின்னு கூப்பிடுவோம் எல்லாத்தையும் அந்த மாதிரி. அப்போ தங்கம்னா மாறாதது, அது அது ஏதோ உயர்ந்த பொருள் இல்ல. என்னுடைய அன்பு உங்ககிட்ட என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லுவது, இது பேர் தான் தங்கம். அதனால எடுத்த உடனே மதுரைக்குரிய அந்த பாசையை போட்டு தங்கமே மதுரை அரசே போற்றி. மதுரையுடைய அரசன் யாரு? மத்த எல்லா கோயிலும் மத்த எல்லா ஊருக்கும் சாமி தான். ஆனா இங்க சாமியாவும் இருப்பான், அரசனாவும் இருப்பான். எங்க மதுரை அம்பதியில தான் அரச பதவி அவனுக்கு உண்டு. மத்த எந்த இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. மதுரை அம்பதியில அவனுக்கு அரச பதவி உண்டு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் மீனாட்சி தான் ஆளுறான். மீனாட்சி 4 மாசம் தான் ஆளுவான். 8 மாசம் யார் ஆளுவா? சொக்கநாதர் தான் ஆளுவாரு. அப்ப 4 மாசம் மீனாட்சி, 8 மாசம் சொக்கநாதர்னு அதிகப்படியா மதுரை ஆளுகின்ற ஆற்றல் உடையவன், அரசனாக விளங்குவன் சொக்கநாதர் தான். அதனால ஆடக மதுரை அரசையை போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி. இது போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என்னடா இவரு எப்ப பார்த்தாலும் குருனாலே திருப்பெருந்துறைன்றாரு, இங்க இருந்து தானே போனாரு, சொக்கநாதர் அருள்ல தானே குருநாதர் கிடைச்சாரு, எல்லாம் வந்தது, ஆனா இப்படி சொல்லாம விட்டா அப்படியே அப்படின்னு சொல்லி பார்த்தா, கூடல் இளங்கு, இளங்குன்னா எப்பயுமே இருக்கிறது, இளங்குதல்னு அர்த்தம். பொன்னிலங்கு மேனி அப்படின்னா எப்பயுமே அவனோட மேல எப்படி இருக்குமா? பொன் போல இருந்து கொண்டே இருக்குமா. இளங்குதல் அப்படின்னா இருந்து கொண்டே இருத்தல் அப்படின்னு. அந்த கூடல் இளங்கு, கூடல் நகரத்துலதான் இருக்கானா, எப்பயுமே இருக்கிறானா. இந்த குருமணி யாரு? சிவபெருமான் சொக்கநாதர் கூடல் இளங்கு குருமணி போற்றி எப்பவுமே அங்க விட்டு அகலாம இருந்து கொண்டே இருக்கின்றான். அகலாத செம்பற்சோதி அப்படின்னு சொல்லுகின்றது போல கூடல் நகரத்துல குருமணியாக குருவடிவாக அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது கூடல் இளங்கு குருமணி போற்றி. அதுக்கப்புறம் தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற பாட்டு. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. மன்றம் அப்படின்னு அர்த்தம். மன்றம் சபை, சபை, சபைனா சபை, பொதுவெளி, எல்லாரும் கூடி இருக்கிற இடங்க ஐயா, எல்லாரும். மன்று அப்படின்னா அதுதான். மன்றுன்னா அம்பலம். எல்லாரும் அம்பலம் சொல்றவங்களே அம்பலம். அம்பலம்னா எல்லாத்தையும் ஓப்பனா, எல்லாரும் ஓப்பன். அப்ப ஐயா சொன்ன மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல நிக்கிற மாதிரி ஒரு அம்பலமாக இருப்பதுக்கு பேரு மன்று. அப்போ தில்லை மன்று, தில்லையில தான் என்ன பண்றான், எல்லாரும் பாக்குற மாதிரி ஆடலாம். அதனால அதுக்கு தில்லை அம்பலம்னு பேரு, தில்லை மன்றுன்னு பேரு, தில்லை மன்றம்னு பேரு. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. தென் தில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தெற்க இருக்கிற தில்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப மதுரைக்கு தில்லை தெற்க இருக்கா வடக்க இருக்கா? மதுரை இருக்குல்ல, மதுரைக்கு தில்லை தெற்க இருக்கா வடக்க இருக்கா? மதுரைக்கு தெற்க இருக்குது தில்லை. மதுரைக்கு தெற்கவா இருக்கு? வடக்க இருக்கு, மேலதானே இருக்கு, மேலதானே இருக்கு. மதுரை கீழே இருக்கு, தில்லை மேலதானே இருக்கு. வடக்கு தானே, மேல இருந்தா வடக்கு, கீழே இருந்தா தெற்கு. அப்படிதானே? அப்போ இப்ப நான் இருக்கேன், எனக்கு தில்லை எங்க இருக்கு? நான் மேல இந்த பக்கம் வந்துட்டேன், நான் கிழக்கு வந்துட்டேன். அப்போ தென் தில்லை மன்றினுள் ஆடினா தென் அப்படின்னா என்ன? ஐயா சிவாய் நம்ம தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி அப்படின்றது நம்ம புருவ மத்திய அவர் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேங்க ஐயா. இல்ல, அது நம்ம உடலுடைய மொழிக்கும் உள்ள போவோம். இந்த தென் அப்படின்னா என்னன்னா அழகுன்னு அர்த்தம். தென்னுன்னா அழகுன்னு அர்த்தம். தென்னவன் அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு தென்னவன் பேரு. அப்படின்னா அழகு பொருந்தியவன் அர்த்தம். தென் அப்படின்னா அழகுன்னு பொருள். அப்ப தென் தில்லை மன்றினா எப்பொழுதுமே தில்லைன்னா என்ன மரம்? தில்லைன்னா நச்சு மரங்கள். இந்த நச்சு மரங்கள் எல்லாம் வெட்டிட்டோட என்ன ஆயிடும்? அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆயிடும்ல. மரங்கள்லாம் வெட்டிட்டோம், அது என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆயிடும் இல்லையா? காடு திருத்திட்டோம்னா அது எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த இடத்துல ஆடுறானா. அது போல நம் உள்ளத்துல தில்லை அப்படிங்கிற நச்சு இருக்கு இல்லையா? நச்சு நம்ம உடம்புல இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெட்டிட்டா என்ன பண்ணுவானா? அழகா நம்ம உள்ளத்திலே ஆடுவார், நடனம் புரிவானா. அதனால தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஆடின்னு என்ன அர்த்தம்? ஆடிக்கொண்டே இருப்பனால ஆடி. ஆடினா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவோம். ஆடி
போய்கிட்டே இருக்கு. அவன் ஆடுற ஆட்டம் இன்னைக்கு ஆடுமா, நாளைக்கு முடியுமா, நாளை கழிச்சு எப்பயுமே ஆடிக்கிட்டு இருக்கான். ஆடின்னு வாயாடின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்களா? வாயாடி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேங்க. வாயாடி வாயாடின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? வாய் அந்த பொண்ணு ஆடிக்கிட்டே இருக்கும், அதனால வாயாடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஐயா, அதனால வாயாடி. ஆமா, ஓடு காளி. ஓடு காளின்னு என்ன அர்த்தம்? இப்ப பார்த்தா வீட்லயே நிக்காதீங்க, ஓடிடும். அப்ப காளி, ஆடி, இதெல்லாம் என்ன அர்த்தம்? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறனால அவன் ஆடின்னு பேர். அவனுக்கு ஆடிங்கிறது ஆடுறது இல்ல, ஆடுதல் தொழிலை செய்து கொண்டிருப்பதனால அவன் பேர் ஆடின்னு பேர். அவன் என்னது? தென்துள்ளை மன்றினுள் ஆடி. ஆடினா அது ஆடிக்கொண்டிருக்கிறான் அர்த்தம். ஆடினா அவன் பேரு தான். மன்றினுள் சுடலை பொடி தூசி, சூவன் மதிசூடி, இதெல்லாம் என்னது? வினையச்சம் கிடையாது, அது பெயர் சொல் தான். ஈறுகட்ட எதிர்மறை பெயர் சொல் அப்படின்வாங்க. அதனால அந்த எதிர்மறை பெயர் சொல்ல ஈறுகட்ட பெயர் சொல். அப்போ என்ன, அதனுடைய ஆடி அது போய்கிட்டே இருக்கிறதுனால ஆடின்னு சொல்லு. இப்ப எது தில்லை? தில்லை என்பது எது? நச்சு. நச்சு தான் தில்லை. நச்சு மரங்கள் தான் தில்லை. இந்த தில்லையில மரம் இருக்கு இல்லையா, அதை வெட்டினோம்னா அந்த பால் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. தில்லை மரத்தோட பால் மேல பட்டா அந்த இடம் அப்படியே பொசுக்கி போயிடும். அப்படி அந்த இடமே. இந்த தில்லை மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தில்லை மரத்தினுடைய பால் தெரியாம மேல பட்டுருச்சுன்னா அது மேல அவ்வளோ நஞ்சாது. அப்படி அவ்வளோ நஞ்சு. எருக்களம்பு கூட மேல தொட்டா ஏதாவது ஆகுமா? எருக்களம் பால் இருக்குல்ல, அது மேல தொட்டா ஏதாச்சும் ஆகுமா? எதுவும் ஆகாது. கண்ணுக்குள்ள பட்டாதான். கண்ணுல விழுந்தா லேசான இருக்கிற இடத்துல இருங்க ஐயா. மற்றபடி தோல்ல பட்டா அது அவ்வளவு பெரிய ரியாக்ஷன் ஆகாது. ஆனா தில்லை என்ன பண்ணும்? தில்லை மரத்தினுடைய பால் இருக்கு இல்லையா, அது மேல பட்டுச்சு அப்படின்னா அப்படியே அரிச்சு அந்த இடத்த அப்படியே அரிச்சு எடுத்துரும். அந்த அளவுக்கு நச்சு நிறைந்த மரம். அந்த தில்லை மரங்கள் எல்லாம் வெட்டி அதை திருத்தி அந்த தில்லையினுடைய ஸ்டேஜ்ல நின்று சாமி ஆடுறதுனால, அப்போ நம்ம மனத்தினுடைய நச்சுக்கள் எல்லாம் வெட்டி தீர்த்தோம்னா அந்த இடத்துக்கு பேர் என்னது? அம்பலம் பேர். அந்த மன்றம்னு பேர். அப்ப நம்மளுடைய மனத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் வெட்டி அங்க நின்று ஆடுகின்ற கூத்து, அதுதான் தென் தில்லை. தென் தில்லைன்னா அழகான தில்லை. தில்லைக்கு நம்ம நார்மலான தில்லை தான், அந்த தில்லை தனத்தான். இதுதான் அதுக்காக ஒரு இன்னொரு பொருளை சொல்லிட்டு இருக்கு. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றினா, உண்மையிலேயே தில்லையினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய தில்லை மரங்களை வெட்டணும். நம்ம மனசுல உள்ள தில்லை மரங்களை வெட்டினாதான் அவன் ஆடுறதுக்கே இடம் தெரியும், அவனுடைய ஆடல் திருக்காட்சி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆக மனதினுடைய தீய எண்ணங்களை நாம நீக்கிட்டோம் அப்படின்னா அங்க தில்லை அரசனுடைய, தில்லை நாதனுடைய அந்த நடனம் நம்மளால பார்க்க முடியும். அதுதான் தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. அப்போ இன்னொன்னு, தில்லைன்னா என்ன? எது தில்லை? சிதம்பரம். சிதம்பரம். சித்து கூற்றல் அம்பரம். சித்தம்பரம். சித்துனா அறிவு. அறிவே வான்வெளியாக விரிந்தால் அது சித்தம்பரம், சிதம்பரம் சொல்லுவோம். நம்ம சாமி பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பீரா, மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லார்க்கு பல்லாண்டு கூறுதுமே. அத பாத்தீங்கன்னா தில்லை அத பாலுக்கு அது வர்றப்போ தில்லை என்பதுன்னா ஆளிக்கும் அந்தனர். ஆளிக்கும் அந்தனர் யாரெல்லாம் பெருமானை, அந்தனர்னா அறம் நிறைந்தவர்கள் எல்லாம் அந்தனர்கள். அறம்னா ஒழுக்கம் நிறைந்தவர்கள் அந்தனர்கள். யாரெல்லாம் ஒழுக்கத்தோடு சிவபெருமானை ஆலிங்கனம் செய்கின்றார்களோ அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு பேரு தில்லையாம். ஆலிக்கும் அந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக. நான் சொல்லல,
நம்மளுடைய திருமுறை சொல்லுது. என்ன சொல்லுது? ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற யாரெல்லாம் அந்தணர்கள் அறமுடையவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் சிவபெருமானை கட்டி தழுவுகின்றார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பேரு தில்லைன்னு. சிவபெருமானை கட்டி தழுவுறதுன்னா என்ன அர்த்தம்? இறைவனை ஆலிங்கனம் செய்வது என்றால் அவனுடைய திருவைந்தெழுத்தை உச்சரிப்பது. இறைவனுடைய திருவைந்தெழுத்தை உச்சரிப்பது, இறைவனை நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த திருவைந்தெழுத்த மனசுக்குள்ள அப்படியே கண்களை கண்ணீர் மல்க யாரெல்லாம் அடியவர்கள் எல்லாம் இணைந்து உச்சரிக்கின்றார்களோ அந்த இடத்தை சிற்றம்பலமாக கொண்டு ஆடுகின்ற சிவபெருமானுக்கு பல்லாண்டு கூறுகின்றேன். அப்போ தில்லை என்பது என்ன அப்படின்னா, தில்லை அந்த பெருவழி, தில்லை நடன காட்சி எங்க விளையும் அப்படின்னா, யாரெல்லாம் சிவபெருமானை ஆலிங்கனம் செய்கின்றார்கள். ஆலிங்கனம்னா கட்டி தழுவுறது. சிவபெருமானை எப்படி தழுவ முடியும்? அவன் திருவைந்தெழுத்தை கண்ணீர் மல்க சொல்வதுதான் ஆலிங்கனம் செய்வது, வேற ஒண்ணு கிடையாது. அப்போ அந்த சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை ஆலிங்கனம் செய்கின்ற, அதாவது திருவைந்தெழுத்தை சொல்லுகின்ற அந்த அடியவர்கள் இருக்கின்ற இடத்தையே இடமாக கொண்டிருப்பதுதான் தில்லை. இப்போ ஒரே ஒரு எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு 5 முறை நம்மளுடைய திருவைந்தெழுத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அடியன் சொல்றேன், எல்லாரும் வாங்கி சொல்லுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரெடியா இருங்க. கண்களை மூடிக்கலாம். கண்ணீர் கசிஞ்சா நல்லது, கசியாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பெருமாள் நமக்கு செய்த பேருபகாரத்தை கண்களை நினைச்சுக்கோங்க. எல்லா அடியும் அன்மியூட் பண்ணி ரெடியா இருங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்? 5 அடியை வந்து நமச்சிவாய சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் வாங்கி திருப்பி சொல்ல போறீங்க. சொல்லலாமா? முடிச்சா வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம். நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக 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 விமலா தேவி அம்மா மீட் பண்ணிக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தில்லை எங்க? தெய்வம் இருப்பது இங்கே எல்லாரோட மனசுமே இருக்குங்க. ஆமா, அதனால என்பது யாரெல்லாம் அடியவர்கள் அறம் நிறைந்தவர்கள் திருவைந்தெழுத்தை அழுத்தி வழுத்தி சொல்லுகின்ற இடத்துல தில்லை நடனம் ஆடுகின்ற பெருமானுக்கு பல்லாண்டு கூறுகின்றேன். பாலுக்கு பாலகன் பா பாலுக்கு யாராவது பாடுங்களேன், ஒரு நிமிஷம். பாலுக்கு பாலகன் யாராச்சும் இன்னொரு முறை. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சேந்தனார் பாடியது பல்லாண்டு. திருப்பல்லாண்டு, சேந்தனாருடைய திருப்பல்லாண்டு. ஆக தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, அந்த
அந்த அழகு மிகுந்த தில்லை மன்றத்துல ஆடிக்கொண்டு இருக்கின்றா. அங்க மட்டுமா ஆடிக்கிட்டு இருக்கா, எல்லாருடைய தூயவருடைய உள்ளத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்கான். தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்று எனக்கு ஆர் அமுது ஆனாய் போற்றி. பெருமானே, நீ எனக்கு எப்படி தெரியுமா இருக்க, இன்னைக்கு ஆரமுதாக இருக்கின்றாய். ஆரமுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நஞ்சு கலக்காத அமுதுக்கு ஆரமுதுன்னு பேர். நஞ்சு கலக்கா, ஏன்னா மத்த எல்லா அமுதும் கடல்ல கடந்த அந்த அமுதம் நஞ்சு கலந்து வந்தது. ஆனா இந்த சிவபெருமான்கிட்ட எந்த விதமான நஞ்சு இல்லை. அதனால ஆறா அமுதன்னு பேர். யாருக்கு? சிவபெருமானுக்கு ஆறா அமுதன் அப்படின்னு பேர் உண்டு. வசந்த அம்மா மீட் பண்ணிக்கலாம். சிவபெருமானுக்கு ஆறா அமுதன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ சிவபெருமான் எப்படி இருக்கானா, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. இப்ப இன்றெனக்குன்னு ஏன் சொல்றாரு? எல்லாரும் கவனிக்க ஒரு நிமிஷம். முடிஞ்சவங்க இது பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தெரியல, நான் செஞ்ச பிழையா என்னன்னு தெரியல, யாருமே தெரியல. கலாவத்தியம்மா மட்டும் தெரியுறாங்க. சரி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றின்னு ஏன் இன்றுன்னு சொல்றாருன்னா, இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கான் என்னன்னு. இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கா இந்த பெருமான் எதுக்கு இந்த பிறவியை கொடுத்தாங்க. இந்த பிறவியை கொடுத்தது என்ன, எதுக்காக கொடுத்திருக்கான்? சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் அப்படின்னு கொடுத்திருக்கான் இல்லையா? அது இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கான். அந்த தெரிஞ்சனால அது பெரிய அமுதமாக அமைஞ்சிருச்சா. அது யாரு? சிவபெருமானுடைய பேரே அப்படி அமைஞ்சிருச்சு. எனக்கும் அந்த பேர் அமைஞ்சிருச்சு. அதனால இன்று எனக்கு ஆரமுது போற்றி. இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவானா என்னைக்குமே முடிந்து போகாத, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடியதுதான் இந்த 4 மறைகள். இந்த 4 மறைகளுக்கும் முதல்வனாக விளங்குபவன் யாரு? சிவபெருமான். ஏன்னா வேதம் எல்லாத்தையும் பொதுவா சொல்லும். எல்லாரும் இருக்காங்க, ஓகேப்பான்னு சொல்லும். அதுல திருமாலும் இருப்பா, அப்படி உருத்திரன் இருப்பா, அப்படி அதுக்கப்புறம் மகேஸ்வரன் இருப்பாரு, சதாசிவன் இருப்பாரு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? சதாசிவன், அனந்தேஸ்வரர், வித்யேஸ்வரர் எல்லாம் இருப்பாங்க. ஆனா சிவபெருமான் அதையும் தாண்டி இருக்கான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் உருத்திரனைத்தான் நினைச்சிட்டு இருக்கான். சிவபெருமான் என்ன பண்றான்? அதையும் தாண்டி இருக்கான். அதனால மூவா நான்மறை முதல்வா போற்றி. இந்த 4 மறைகளும் முடிவில்லாதது, போய்கிட்டே இருக்கும். அது மூப்பு இல்லாதது, அதுக்கு எப்பயுமே அதுக்கு எண்டு கிடையாது. அது தொடர்ந்து இளமையாகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த வேதம் என்ன ஆகுது? அதுக்கும் முதலாக நிற்கின்றாங்க பெருமாள். மூவா நான்மறை முதல்வா போற்றிய. சில பேர் வேதம் தான் பெருசுன்னு சொன்னாங்கல்ல, அதனால அவங்களுக்கு சொல்றாரு, வேதம் என்பதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அந்த வேதத்துக்கும் முதலா இருக்கக்கூடியவன் யாரு? அந்த வேதத்துக்கும் முதலா இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான் தான். அதனால மூவா நான்மறை முதல்வா போற்றி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா வேதத்தை ஒப்புக்கொள்றோம். ஆனா வேதத்தை காட்டிலும் சிவபெருமான் உயர்ந்தவன்றத நாம பறைசாற்றுகின்றோம். வேதத்தை மறுக்கல. வேதத்தை மறுத்தா அவங்களுக்கு என்ன பேரு? வேத வேள்விகளை மறுத்தா அவங்களுக்கு நாத்திகன்னு பேரு. நாம நாத்திகன் அல்ல, நாம நாத்திகம் பேசுறவங்க அல்ல. வேதத்தை ஒப்புக்கொள்கின்றோம். ஆனா அந்த வேதத்தை மட்டும்தான் வச்சு எல்லாத்தையும் அடைஞ்ச முடியும் இல்ல. வேதத்திற்கும் முன்னதாக இருக்கின்றவன், அதுக்கே முழு சோர்ஸா நிக்கிறவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆகவே மூவா நான்மறை முதல்வா போற்றி. இன்னும் ஒரு போற்றி சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்ய. சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. இந்த வெல்கொடி, இந்த வெல் எப்பயுமே வெல்லுகின்றதுனால அதுக்கு பேர் என்னன்னு பேரு? வேல்னு பேர். எப்பயுமே வென்று கொண்டே இருந்தா அதுக்கு பேர் என்னது? வழிபாடு. எப்பயுமே வழிபட்டுட்டே இருக்கும், அது பேர் என்னது? வழிபாடுன்னு மாத்திருவோம். வழிபாடு அப்படிங்கிற அந்த வினை தொடர்ந்து செஞ்சா அது வழிபாடுன்னு மாறிடும். அது போல எப்பயுமே வென்று கொண்டிருந்தா அது வேல்னு மாறிடும். வழிபாடு வழிபாடு, வெல் வேல். ஆக எது தொடர்ந்து செய்யறோமோ அதுக்கு ஒரு ஏகாரம் வந்துடும், அதுக்கு ஒரு நீட்சி வந்துடும், அதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்துடும். வழிபடு தொடர்ந்து வழிபட்டா அது பேர் வழிபாடு. ஒரு நாள் பண்ணா அது பேர் வழிபாடு கிடையாது, தொடர்ந்து பண்ணாதான் அது பேர் வழிபாடு. வழிபடுதல் என்ற தொழில் பிறந்து நிகழ்ந்த அது பேர் வழிபாடு. தொடர்ந்து வென்று கொண்டே இருந்தா அது பேரு வேல். வேல் என்ன பண்ணுமா? எப்பொழுதுமே தோல்வியே அடைஞ்சது இல்லையா, அதனால அதுக்கு பேரு வேல்னு சொன்னோம். அதனால இறைவனுடைய அந்த வெல்கொடி, அந்த கொடி எப்பொழுதுமே என்ன ஆகாதான், கீழேயே இறங்கினது இல்லை, அந்த கொடி மேலதான் இருக்கு. சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. சே அப்படின்னா எது? சே ஆர் வெல்கொடி. சேனா இங்க ரிஷபத்தை குடிக்குது, ரிஷபம் இருக்கு.
அந்த ரிஷபத்தை கொடியாக வைத்திருக்கக்கூடிய, அதுவும் எப்பயுமே வெல்லுகின்ற கொடியாக வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான். ஏன் சிவபெருமானுக்கு தோல்வி இல்ல? இதை பாருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். ஏன் சிவபெருமானுக்கு தோல்வி இல்ல? அவனுக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க ஐயா. அதனால அவனை எதிர்க்கிறதுக்கு எதிரியே கிடையாது. அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. முதல்ல எதிரின்னு வந்தாதான் போர் செய்யணும். போர்னு செஞ்சாதான் தோல்வி அடையணும். அவன் என்னைக்குமே போர் செய்ய தேவையில்லை. ஏன் ஐயா? அது இல்லாம அவருக்கு விருப்பு வெறுப்பு இல்லைங்க ஐயா. அவருக்கு விருப்பு வெறுப்பு இல்ல, அன்பு மட்டும்தான் இருக்கு. ஆமா, அவனுக்கு விருப்பம் இருக்கு. அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியமும் கிடையாது, அதுக்கான வலிமையும் கிடையாது, அவனுக்கு அந்த விஷயமும் கிடையாது. அதனால சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே அவனுக்கு எப்பயுமே வெற்றி தான். ஏன்னா அவன் போரே செய்ததில்லை. அவன் அன்புடைய முழு வடிவம் அது. இன்னொரு, நீங்க எல்லாரும் அரசியல் கட்சியில அவனுக்கு தெரியுமா? அரசியல் தெரியுமா? இல்லங்க, தெரியுமா? தலாவத்தி அம்மா மட்டும் தான் தெரியுறாங்க எனக்கு. என்ன அடியே எனக்கு தாபகமா வாங்கிட்டேன்னா யாரும் தமிழ்நாட்டுல இருந்து அரசியல் கட்சி தெரியுமான்னு கேக்குறீங்களே ஐயா? ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து போய் அரசியல் கட்சி தெரியுமான்னு கேக்குறேன். ஐயா நடராஜன் ஐயா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்னுடைய நெட்டு தான் பிரச்சனையா என்னன்னு தெரியல. யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. நல்லா தெரியும். இல்ல எனக்கு தெரியல. எனக்கு நான் தெரியல, எனக்கு தெரியல. கலாவதி அம்மா சரி, ஓகே. இப்ப இது அரசியல் பேசலாமா? ஆன்மீகத்துல அரசியல் பேசலாமான்னா கண்டிப்பா பேசணும். ஏன்? ஆன்மீகம் அரசியலா இருந்துச்சு அந்த காலத்துல. அதனாலதான் நல்ல ஆன்மீகம் நீங்க உயர்ந்துச்சு. யாரு? அனபாய சோழன் யாரு காசு கொடுத்தான்? போய் பார்த்தாரு. தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, ஊரா போய் 12 திருமுறையும் 12ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய எல்லா அடியவர்களையும் போய் டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கான சேக்கிரார எழுத சொன்னாங்க ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல அந்த முருகர் கோயில, குன்றத்தூர் முருகர் கோயில, அது பக்கத்துலதான் இருக்கு. சேக்கிழார் பிறந்த ஊரு. அங்க அவருக்கு சிலை எல்லாம் இருக்குங்க ஐயா. அவர் கோயிலே இருக்கு. அவரு பிறந்தது குன்றத்தூர் அங்க பக்கத்துல. ஆமா ஆமா. இப்போ சேக்கிழாருக்கு அன்னைக்கு உள்ள அரசன் என்ன பண்ணான்? அவரை அவர் செஞ்ச வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க போங்கன்னு சொல்லி அவருக்கு கையில பொன் பொருள் கொடுத்து, அவரை பாத்துக்கிறதுக்கு 4 அடிப்படை தொண்டர்களை கொடுத்து, நிறைய ஆளுங்களை போட்டு, நிறைய காசை போட்டு செலவு பண்ணனால இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நமக்கு பொக்கிஷமான 63 நாயன்மார்களுடைய பெரிய புராணம் நமக்கு கிடைச்சிருச்சு. சப்போஸ் மன்னன் சமணனா இருந்ததுதான் வச்சுக்கோங்க, அந்த நேரம் இவர் போய் ஊரா போய் அடைஞ்சு தெரிஞ்சு வாங்கிக்க முடியுமா? கஷ்டம்தான். இன்னைக்கு நமக்கு திருமுறை கிடைச்சிருக்குமானா கொஞ்சம். அதனால ஆன்மீகமும் அரசியலும் இரு நாணயங்கள் போல இருந்தது. திருமுறை முழுக்கவே பாத்தீங்கன்னா அப்படிதான். திருமுறை முழுக்கவே ஆன்மீகமும் அரசியலும். என்ன சொல்றாரு? யாமார்க்கும் குடியல்லோம் எவனையும் வர முடியாத போற. அடே நீ எவ்வளவு பெரிய மரணா வேணா இருந்துட்டு போ, வர முடியாது, நீ சமணனா இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லி கடைசியில இந்த சமணர்களுக்கு என்ன கொள்கை உண்டு? கொல்லாமை உண்டு. ஆனா சமணர்கள் போய் என்ன சொல்றாங்க? மன்னன் கிட்ட போய் கொன்றுவோமா? கொன்றுவோமான்றாங்க. இவருக்கு அப்பவே டவுட் வந்துருச்சு மன்னனுக்கு. என்ன இவங்க கொல்லாமையை தானே ஒரு பெரிய ஒரு பொருளா வச்சிருக்காங்க, இவங்க போய் நாவுக்கரசரை போய் கொல்லான்றாங்களே அப்படின்னு சொல்லி அப்பவே டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்கன்ட்டான். மன்னன் கொல்லுன்னு சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க அப்படின்ன உடனே அதுக்கே அவனுக்கு பயங்கர வினை வந்துருச்சு. அதனால எவ்வளவு கொல்ல முடியலன்னு உடனே கடைசியில பாத்துட்டாரு இவங்களுக்கு எல்லாமே பொய், அதுதான் மெய்யின்னு தெரிஞ்சு அந்த மன்னன் என்னவா மாறிட்டான்? அவன் திரும்ப சைவனா மாறிட்டான். அப்படி சைவனா மாறி எல்லா பள்ளிகளையும் இடிச்சு, எல்லா சமண படுகைகளையும் இடிச்சு கடைசி வந்துட்டு சிவபெருமான். அதனாலதான் திருநனிக்காட்டு பள்ளி, திருச்சிரார் பள்ளின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சமண படுகையா இருந்தது. அது என்ன மாத்திருக்கோம், நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க? சிவபெருமான் இந்த இடத்த சிவலிங்க திரும்பி தூக்கி போட்டு அவங்க பள்ளியா மாத்துறாங்க. கொஞ்ச காலத்துக்கு திரும்ப பள்ளி சிவத்துக்கே வந்துருச்சு. அதனால இந்த திருநனிக்காட்டு பள்ளி, திருச்சிரார் பள்ளி, அப்புறம் மகேந்திர பள்ளி, இதெல்லாமே என்னதான்? சமணர்களுடைய கூடுதுறை தான். அதை அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நல்ல மன்னன் கிட்ட, அதனாலதான் வான்முகில் வளாது கைக மலிவலம் சுரக்க மன்னன்
அதனால யாராவது ஆன்மீகவாதி அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னா கடுமையா கண்டனம் செய்யுங்க. ஆன்மீகமும் அரசியலும் ஒரு நேர்கோட்டுல இருந்தனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழும் நம்மளுடைய ஒழுக்கமும் நம்மளுடைய 12 காலமாக இருக்கக்கூடிய 12 திருப்புரைகளும் நமக்கு பாதுகாக்கப்பட்டு செஞ்சது. அது இல்லைன்னா அதனால ஆன்மீகம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. சரி விட்டுருங்க. நான் எதுக்காக வரேன்னா, இப்போ ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடியில என்ன இருக்கும்? யாரோட போட்டோ இருக்கும்? ரஜினிகாந்த் போட்டோ இருக்கும். ஜெயலலிதா அம்மா கட்சியில ரெட்டலை இருந்தாலும் அம்மாவை தான் போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் கட்சியில எம்ஜிஆர் தான் போட்டிருப்பாங்க. அப்படித்தானே? கொடியில நீங்க பாத்தீங்களா? அண்ணாதுரை கை வச்ச மாதிரி இருப்பா. அப்படி நீங்க பாத்தீங்களா? அந்த கொடியில அவங்கதான் ஆளுதான் போட்டிருப்பாங்க. இப்போ யாரு அந்த 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 பார்ட்டிய தொடங்குறாங்களோ கொடியில அவங்களதான் பிரதானப்படுத்திருப்பாங்க. இல்ல ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாங்கய்யா. கொடியில தலைவன் தான் இருப்பான். எப்பயுமே கொடியில எல்லா கொடியிலையும் தலைவன் தான் இருப்பான். ஆனா சிவபெருமானுடைய கொடியில தொண்டராகிய நம்ம தான் இருப்போம். ஏன்னா நாம தான் பசு, நாம தான் நந்தி, நாம தான் ஒரு ஆன்மா. இந்த ஆன்மாவை கீழே இருக்கிற ஆன்மாவை உயர்த்தி பிடிக்கிறேன்டான்னு சொல்லி காட்டுறதுதான் கொடியேத்துறது. முத நம்மளை உயர வச்சு இப்படித்தான் வாழணும், உங்களை எல்லாம் குடிமக்களாகி உங்க எல்லாரையும் உயர்த்துறேன்னு சொன்னதால அது கீழே இருக்கிற அந்த கொடியை மேல தூக்கி ஏத்தி உங்க எல்லாரையும் இந்த மாதிரி உயர்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதால அவன்தான் அண்ணன், அவன்தான் அரசன், அவன்தான் தலைவன். தொண்டர்களையே தன் முழுமுதற் பொருளா வச்சிருக்கான். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஆதாயத்துக்கு தான் கொடியை ஏத்துறாங்களே தவிர நாம நல்லா இருக்கணும்ன்றது அவங்களுடைய எண்ணம் இல்லை. ஆனா சிவபெருமான் ஒருவருக்கு நாம நல்லா இருக்கணும்ன்றனாலதான் நம்மளை தூக்கி கொடியில வச்சான். சிவபெருமான் கொடியில யார் இருப்பா? சிவபெருமான் கொடியில யார் இருப்பா? காலை வாகன கொடி தாங்க. ஒரு நந்தி தான் இருக்கு. நீங்க எப்படி அடியார்? நந்தி பகவான் வந்து அவருக்கு அடியார், முதல் அடியார் நந்தி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமச்சிவாயல இந்த ஆன்மாவுக்கு என்ன பேரு? பசுன்னு பேரு. பதி, பசு, பாசம்னு. இந்த ஆன்மாவுக்கு பசுன்னு பேரு. அப்போ அங்க ஒரே ஒரு இதுதான் இருக்கு, ஒரே ஒரு நந்தி தான் இருக்கு. அப்ப அது யாரு? அது யாரு? உயிர்கள்ல நிறைய ஒரு நந்தி தானே இருக்கு. ஆன்மா மட்டும் இருக்குங்க ஐயா. ஆன்மா பசு தானே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னை பாருங்க, எல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு நந்தி தானே இருக்கு, ஆன்மாக்கள்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு நந்தி யாருன்னா நான் தான். நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? அந்த நந்தி யாரு? என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? கலாவதி அம்மா பாக்குறப்ப கலாவதி அம்மா, ஜானகி அம்மா பாக்குறப்ப ஜானகி அம்மா, பிரேமா அம்மா பாக்குறப்ப பிரேமா அம்மா, சாந்தி ஆரம்பமா பாக்குறப்ப சாந்தி ஆரம்பமா, முலாதேவி அம்மா பாக்குறப்ப முலாதேவி அம்மா நீங்க மீட் பண்ணிக்கலாம். ஆக யாரு பார்த்தாலும் அவங்கள குறிக்கும். நம்மள வச்சிருக்காங்க. அப்ப எப்படி? யாரு பார்த்தாலும் நம்மள வச்சிருக்கான். நான் இருக்கேன். எங்க? நான் இருக்கேன் கொடியில. நான்ற அகம்பாவம் சொல்லல, சுட்டுவதற்காக நான் சொல்றேன். நான்ற வார்த்தை தவறுன்னு சொல்லிடக்கூடாது, நானே சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப அப்படி இல்ல. இந்த நான் சுட்டி காண்பதற்காக வர்றது. அப்போ கொடியில யார் இருக்கா? அப்படி சொல்லணும். அடியேன் நான் இருக்கேன். ஏன்னா பல பேர் இல்ல, ஒருத்தர் தான் இருக்கும். அடியார்கள்னு சொல்லக்கூடாது, மத்தவங்க கிடையாது. எல்லாம் அடியார்கள் கிடையாது. அடியேன் இருக்கேன். புரியுதா? கொடிய பார்க்கும்போது, கொடி ஏறும்போது இந்த கொடி கீழே இருந்தது எப்படி மேல ஏறுமோ அது மாதிரி என்ன எங்க அப்பன் கீழே இருந்து அனாதி கேவலத்துல இருக்கிற என்ன அவனுடைய பெரிய ஆற்றலுக்கு தூக்கி கொண்டு போய் நிறுத்துவேன்னு காட்டுறான் பாத்தீங்களா? அதுதான் கொடி. அவன் தான் முத கொடி ஏத்துறான். அந்த கொடியில இருக்கிறது நாம தான். நம்ம தொண்டர்களைத்தான் தொண்டனைத்தான் கொடியில வச்ச ஒரே தலைவன் யாரு? தொண்டனை கொடியில வச்ச ஒரே தலைவன் யாரு? மித்த எல்லா தலைவரும் தன்னைத்தான் வச்சுக்கிறான். தன்னைத்தானே வச்சு தன்னைதான் உயர்த்துக்கிறானே தவிர தொண்டனை உயர்த்த வந்த ஒரே தலைவன் சிவபெருமான் ஒருவன் தான். நம்ம ஓட்டு சிவபெருமானுக்கு மட்டும்தான்.
அப்போ நந்தியன்குடி பார்க்கும் போதெல்லாம் யார் ஞாபகம் வரணும்? எங்க அப்பா மடியில நான் தான் உட்காரணும் இல்ல, எங்க அப்பா மடியில நான் தான் உட்காரணும் எல்லா பிள்ளையும் ஆசைப்படுற மாதிரி யாரு அந்த கொடி பார்த்தாலும் அந்த கொடியில அவங்களாவே தெரிவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரும் ரகசிய தத்துவத்தை உன்னை கீழனாதி நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கூட்டு வருகின்ற ஒரே ஒருவன் நான் தான். என்கிட்ட வராம படுபாவி அவனுக்கு போய் அவன் பிறந்தநாளுக்கு போய் பசையடிச்சு ஒட்டுறதும், அவனுடைய இது கூட்டத்துக்கு போய் நிறைய நெரிசல் பட்டி சாகுறதும், அவனுடைய கூட்டத்துக்கு போயிட்டு பொரோட்டாவும் இதுவும் வாங்கி போய் தூங்குறதும் தெரியுறியே. அவங்க எல்லாம் ஒன்ன வச்சு முன்னேறாங்க. ஒன்ன முன்னேற்றதுக்கு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன். தயவு செய்து இங்க வா தங்கமேனு கூப்பிடுற நம்ம சிவபெருமானுடைய அணி நாம் எல்லாம் சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. அப்ப சிவபெருமான் இந்த கொடி இந்த வார்த்தை போற்றி சொல்லும் போது எங்க அப்ப மடியில மட்டும் இல்ல, தெரியலன்னா சாமி தெரியலன்னா என்ன அப்பா என்ன பண்ணுவாரு? கோயிலுக்கு போறோம் சாமி தெரியலன்னா அப்பா என்ன பண்ணுவாரு? தோல்ல தூக்கி காட்டுவார், தோல்ல தூக்கி வச்சு காட்டுவார் இல்லையா? அது மாதிரி சாமி தெரியலன்னா சாமி பாக்குறதுக்காக சாமி தோல்ல வைக்கும். இங்க சாமியே தோல்ல வச்சிருக்கு. இத நல்லா பாத்துக்கோன்னு புரியுதா? சாமி தெரியலன்னா அப்பா வேணா சாமி தெரியறதுக்காக தோல்ல வைப்பாரு. இங்க சாமியே நம்மளை தூக்கி தோல்ல அதுக்கு மேல தூக்கி வச்சிருக்கு. ஆக அப்பேற்பட்ட ஆற்றலுடையது. அப்ப இதை பார்க்கும் போதெல்லாம் சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. நான் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு என்னப்பன் என் ஈசன் யாவர்க்கும் தாமீசன், என்னப்பன் எம்மீசன் யாவர்க்கும் தாமீசன் அப்படின்றது போல எங்க அப்பா யாரெல்லாம் கொடி பார்க்கிறாங்களோ அந்த ஒரு கொடியில இருக்கிற நந்தியம் பெருமான் அவர்களாகவே தெரிவார்கள். அது அடியேன் தான் அப்படின்னு சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் முன்னேற்றம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஆன்ம முன்னேற்றம், பொருள் முன்னேற்றம், புகழ் முன்னேற்றம், எல்லா முன்னேற்றங்களையும் தருகின்ற ஒற்றை தலைவன் சொக்கநாதர், அண்ணாமலையார், வேலை சிதம்பரத்தான், பேரூர் பட்டீஸ்வரத்தான், அங்க இருக்கக்கூடிய பெருமான். அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்? பெருமான் நமக்காக அருள் செய்ய வந்திருக்கான். அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடியை நாம வணங்கி போற்றுவோம். ஆக சேவார் வெல்கொடி சிவனே போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி சொல்லிடலாமா? இப்ப எல்லாரும் நம்ம எப்பயுமே போற்றி திருவள்ளுவர் முடிக்கிறப்போ முழு போற்றியையும் நம்ம சொல்லிதான் முடிக்கிறோம். தாயே ஆகியெல்லாம் கையில புத்தகம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கையில புத்தகம் எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் தெரியல. 86வது வரி எங்க இருந்து? நம்ம இது போற்றி திருவள்ளுவர்ல 86வது வரி எடுத்து வச்சுட்டீங்களா எல்லாரும்? ரைட்டு. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர். அதை சொல்லிதான் ஆரம்பிக்க போறோம். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர், தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நீங்களும் மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் சொல்ல மெய்தரு வேதியன் ஆகி வினை கட கைத்தர வல்ல கடவுள் போற்றி. சூப்பர். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இளங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. சேவார் வெல்கொடி சிவனே போற்றி என்று சொல்லி இந்த அளவுல இந்த போற்றி திருவள்ளுவர் இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம். இது சொல்ல மத்தாப்பு எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயம் நிகழணும். இந்த தீப ஒளி திருநாள் கண்டிப்பா பெருமானுடைய அந்த பெரும் கருணை, அந்த பேரொளி ஆற்றல் நமக்கெல்லாம் விளைந்து அகையிருளை நீக்குகின்ற தீப ஒளி திருநாளாக அமையணும். கண்டிப்பா நம்மளுடைய சஷ்டி கந்த சஷ்டி நாள்ல எல்லா நாளும் 6 மணில இருந்து 8:30 வரைக்கும் நிறைய சொற்பொழிவாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறோம். குழந்தைகள் எல்லாம் திருப்புகள் பாட வைக்கிறோம்.
எல்லாரும் வந்து குடும்ப சகிதமா கலந்து கொண்டு அதை சிறப்பிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கந்த சஷ்டி வாழ்த்துக்களையும் அடியன் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. நாம வெள்ளிக்கிழமையும் பார்க்கத்தான் போறோம், இருந்தாலும் அடியன் வந்து அதை சொல்றேன், எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்குதுக்காக தான். அந்த வகையில நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமம்மா நிறைவு பாடம் அமைச்சுவாங்க. எல்லாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் போனோம், எல்லாரும் இருந்து போயிட்டு அமைச்சுவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமரை சென்னி மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ஆக இன்றைய தினம் அடியார்கள் எவரேனும் அனுபவம், உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்வு செய்யலாம். உங்களுக்கான கால அவகாசம் 2 நிமிடம் தான். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் பேசினா நலமா. ஐயா நீங்களே ஒரு அடியார் கூப்பிடுங்கய்யா. அவங்க எல்லாம் உள்வாங்குறாங்களே இல்ல பாக்கலாம்ல. நீங்களே 2 அடியார கூப்பிடுங்க. சரி சரி சரி. புதிய அடியார்கள் அழைக்கலாம். நம்மளே கூப்பிட்டுலாமா? ஸ்கூல்ல நம்ம டீச்சர் கூப்பிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம புதிய அடியார்கள்ல யாராவது கரம் ஏத்துனா நல்லா இருக்கும். சாமி யாராவது பேச நினைக்கிறீங்களா? புது அடியார்கள் யாராவது, பேசாத அடியார்கள் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா சுவாமி? சரி, சுபாமா பேசுங்க. சுபாமா. கௌரி ஆறுமுகம்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. கௌரி அம்மா பேசுங்க. கௌரி அம்மா பேசுங்க. அம்மா அம்மா சிவாய நம்ம ஐயா. சுபாமா பேசட்டும். பேசுறாங்க. அம்மா பேசுங்க. அம்மா பேசுங்க சுவாமி. ஐயா நான் சிவநாமா எழுதிட்டு இருந்தேன் ஐயா டைரியில. அதுல எல்லா போற்றியும் மேல இடம் இருக்கும் இல்லையா, அதுல நிறைய ஆடக மதுரை அரசே போற்றி, தென்தில்லை மண்ணிலுள்ள ஆடி போற்றி, அதனோட தவப்பயன் தான் எனக்கு இந்த குரூப்ல இப்ப கிடைச்சிருக்குயா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. சுபா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னொரு அடியாவருக்கு வாய்ப்பு. புது அடியவர் எவரையும் பேசலாம். ஏன்னா பேசினாதான் நீங்க அடுத்து நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவீங்க. அதுக்காக அழைப்பு. ஏன்னா நாங்களே பேசலாம். கஜலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. அம்மா கஜலட்சுமி அம்மா பேசலாம் சுவாமி. சிவாய நமங்கய்யா. சுவாமி சொல்லுங்க. சிவாய நமங்கய்யா. நான் இன்னைக்குதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா, நீங்க பேசுறது அருமையா இருக்குங்கய்யா. அம்மா எங்க இருந்து வரீங்க சுவாமி? நான் திருக்காட்டுப்பள்ளிங்கய்யா. நம்ம திருக்காட்டுப்பள்ளியா? ஆக 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 இன்னைக்கு அந்த வார்த்தை எல்லாம் சொன்னோமே, நனிக்காட்டுப்பள்ளி சொன்னோம். ஆமாங்க கேட்டேங்க. ஆக 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 என்னைக்குமே இந்த வார்த்தை சொன்னது இல்ல சாமி, இன்னைக்குதான் சொல்லியிருக்கோம். அங்க இருந்து அம்மா இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அம்மா கவிதா அம்மா ஓரிரு வார்த்தைகள். அம்மா ஓரிரு வார்த்தைகள். கவிதா அம்மா. சுவாமி ஐயா போன வகுப்பு அட்டன் பண்ணலங்கய்யா. சார்மதி அம்மாவோட இது நோட்ஸும் பார்க்கல. என்னன்னா எல்லாரும் குரூப்ல சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவன் அது மட்டும் படிச்சேன். ஆனா படிக்கும்போது இது வித்தியாசமா இருக்கு, இது பொருள் தெரியாம நம்ம கவனிக்காம விட்டுட்டுமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்கய்யா. ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கான விளக்கத்தையும் சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப மன கஷ்டமா இருக்கும்போது வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு, ஆனா உங்ககிட்ட என்னால பேச முடியலைங்க. ஆனா நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி நீங்க பாவனை பண்ணிக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களாங்க ஐயா. நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது இன்னைக்கு நீங்க அதுக்கான விளக்கத்தையும் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க சுவாமி. சிவாயனா சிவாயனா. அம்மா செல்வரத்தி அம்மா ஓரிரு வார்த்தைகள். வாய்ப்பு இருந்ததுன்னா சுவாமி, வாய்ப்பு இருந்ததுன்னா பேசலாம். ஓரிரு வார்த்தைகள். திருவடிய அனைத்து அடியார்கள் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. இல்ல அம்மா சொன்னதுல அடியே நெகிழ்ந்து போயிட்டேன். அப்படின்னா ஒவ்வொரு அடியார்கள் உள்ளத்திலயும் அந்த விதை ஊன்றிட்டீங்க, அது வளர்ந்து மரமா நிக்குது. அந்த மரத்துக்குள்ள பல பறவைகள் எப்படி அந்த கிளிகள் கொஞ்சி விளையாடி அந்த நிழல்கள்ல பல பேர் பயணம் அடையிறாங்களோ அந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க இப்போ. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்மளுடைய வேலுண்டு வினை இல்லை குழுமத்துக்கு வந்தா வினைகள் கண்டிப்பா இல்லை. வினைகள் இருந்தாலும் அது அறவே அகற்றப்படும். பெருமான் திருவடி நிச்சயம். அது ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய அடியார்களுடைய அன்பு பாருங்க. அந்த அம்மா சொல்லும் போது அடியனுக்கு கண் கலங்குது. அந்த அளவுக்கு உள் வாங்குறாங்க, அந்த அளவுக்கு உள்ள திணிக்கிறீங்க நீங்க. இந்த குழந்தைங்களுக்கு அம்மா சாதத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணி அன்புல ஊட்டிடுவா பாருங்க, அந்த மாதிரி ஊட்டிடுவீங்க ஐயா.
எல்லாமே தவ பயன்தான். உண்மையில நாங்களும் தவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறோங்க ஐயா. ஆனந்தையா வகுப்புல இருக்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே அப்படின்னு அடியனுக்கு ஆனந்தமா இருக்கு சொல்றதுக்கு. அப்படி நாங்க காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி நிமிர்ந்து திருநீரை பூசிக்கிட்டு ஜம்முன்னு வந்துடுறோங்க ஐயா வகுப்புக்கு. என்னைக்கும் நம்மளுடைய பயணம் பெருமான் திருவடியில போயும் நீங்க அங்க எங்களுக்கு வகுப்பெடுக்க நாங்க உட்கார்ந்து ஆனந்தமா இருக்கணுங்க ஐயா. அந்த ஆனந்தம் என்னைக்கும் நமக்கு நிலைக்கணும். பெருமான் திருவடியில கூடி கழிக்கிற ஆனந்தம் நம்ம எல்லாருக்கும் நிலைக்கணும்னு சொல்லி அடியேன் வணங்கி விடைபெறுறேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நான் மகிழ்ச்சி. அம்மா அம்மா பேசுங்க. கோலமாலம்மா. ஐயா குகப்பிரியாம்மா. குகப்பிரியாம்மா சாயா அன்பினை நாளோடும் தலைப்பவர் இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றியா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குகப்பிரியாம்மா புதுசா ஒரு அடியார் வந்திருக்காங்க போன வாரத்துல. சுகந்தி அம்மா சேர்த்து விட்டாங்க. சுகந்தி அம்மா ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க அழகிய அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். குகப்பிரியா அம்மா ஓரிரு வார்த்தைகள். சுவாமி. அம்மா சிவாய நமக. சுகந்தியோட தங்கச்சி தான் நானு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமை அருமை. நிறைய உங்களை பத்தி அக்கா சொல்லுவா. சொல்லுங்க. அம்மா அம்மா முக தரிசனத்தை காட்டுவீங்க. எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆவீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. குகப்பிரியா அம்மா. ஆக மகிழ்ச்சி. எங்க அப்பனோட பேருங்க. அப்பனோட பேர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா பேசுங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாட்ட நான் கேட்டேன், ஏமா எனக்கு போய் குகப்பிரியான்னு வச்சீங்க அப்படின்னு கேட்டேன். குகன்னா முருகன், முருகனுக்கு பிரியமானவள், அதனால உனக்கு குகப்பிரியான்னு வச்சேன் அப்படின்னாங்க. எல்லாத்துட்டும் என் பேர் எனக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப எங்க அம்மா கூட சண்டை போடுவேன். அடியனுடைய பொண்ணு பேரு வந்து சஷ்டி பிரியா. அடியனோட பொண்ணு சந்தோஷம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க தாய் தந்தை இருக்க அடியனுடைய வாழ்த்துக்கள் சுவாமி. ஆமா பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேசுனத கேட்டதுல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. பகையா இருக்கிறவங்ககிட்ட கூட அன்பு காட்டுங்கன்னு சொல்றீங்க. அத கொஞ்சம் உள் வாங்கியிருக்கேன். அத நான் முயற்சி பண்றேன். தவம் 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 சாமி. இதுதான் வெற்றி. முயற்சி பண்றோம் நினைக்கிறோம்ல, அதுலயே வெற்றி அடைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். அப்பயே மன்னிச்சிட்டோம் எல்லாத்தையும். அதனால இது பாவனை செய்யலாம். நம்ம எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கிற மாதிரி பாவனை செஞ்சாலே பாவனையே ஒரு காலத்துல அப்படியே நேர்முகமா மாறிடும். அதனால கண்டிப்பா அப்படி இருக்கலாம் சுவாமி. குகப்பிரியாம்மா அடியனுக்கு பல ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நீங்க பேசுனது மேலே சுகத்தி அம்மாவுக்கு நன்றிகள். ஒரு நல்ல ஒரு அடியாரை தோற்றுவித்திருக்காங்க, இங்க கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகள் சுவாமி. சரி நம்ம ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த அளவுக்கு நம்ம அடியார்கள் ஏன் உங்களை பேச வச்சிருக்கோம், அடுத்த முறை தயங்க கூடாது. ஏதாவது கேள்வி கேட்கவோ பேசவோ பதில் சொல்லவோ தயங்க கூடாதுன்றக்காகத்தான் உங்க எல்லாருக்கும் இந்த ஐஸ் பர்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல உங்களை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நீங்க அடுத்து நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம குடும்பத்தோட ஒன்றாகும். கடைசிக்கு ஐயோ இது வேற குடும்பம் போல நம்ம இடம் போல நினைக்க கூடாதுன்றதுக்காகத்தான் உங்களை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வைக்கிறதுக்காகத்தான் அந்த புது அடியார்கள் நாங்க எப்பவுமே பேச வைப்போம். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. சிவாய போன வகுப்புல சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர். இந்த வகுப்புலங்கய்யா சிவபெருமானுடைய கொடியில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த ஒரு உணர்வு நமக்கு. ஆமாங்க ஐயா. புதுசு நீங்க சொல்லும் போது காளை வாகனம் தானே கொடியில இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க அடியார்களை பார்த்த உடனே உங்களுக்கு தோணுதா அது அப்படி தோண வைக்கிறாரா ஆண்டவன் தெரியல. இத மாதிரி ஒரு புது புது கருத்துக்களை சொல்றீங்க. அப்ப இது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம அதாவது சிவன் வந்து கீழே ஆணவ மலத்துல இருக்கிறவங்கள நம்மள முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு. அது வந்து சித்தாந்த கருத்து தான். அது வந்து இந்த கொடியில வச்சிருக்கிறாருன்னு நீங்க சொல்லும் போது அது ரொம்ப இதாதான் சிறப்பா இருந்தா கருத்து தான். ரொம்ப சிறப்பான கருத்து. அப்புறம் மனசுல வந்து உள்ள வச்சு புழுங்கிக்கினே இருக்க கூடாது, மனசுல வச்சுக்கினே இருக்கிறீங்க, அது மாதிரி இருக்காதீங்க. அந்த கோபத்தை வந்து அவங்ககிட்ட அன்பா செலுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. இததான் டாக்டர்களும் சொல்றாங்க. மனசுல வச்சு புழுக்கப்பட்டீங்கன்னா பிபி தான் வரும். அதனால மனசுல வச்சு முழுங்காதீங்க, எதையும் இன்னொருத்தங்க மேல வச்சுன்னு கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு ரொம்ப ஒத்து போகுது நீங்க சொல்றதுன்னு நினைச்சீங்கன்னா சொல்லும் போது ரொம்ப சிறப்பான கருத்துங்க தான் ஐயா. நீங்க இங்க வந்து உங்களுக்கு தோணுதா இல்ல அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு இதுவும் சொல்லும் போதும்
இப்படி சொல்றாரு, இப்படி எப்படி வந்துச்சு அவருக்கு, இப்படி எப்படி தோணுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு ஆச்சரியமா தோணுது. நன்றிங்க ஐயா. அதனாலதாங்க அவர் குருவா இருக்கிறாரு. எல்லாருக்கும் அந்த ஆனந்தான்னு அவரு அவங்க அப்பா பேர் வச்சாருன்னு சொல்லுவாருல்ல, ஏல ஏன் வச்சாரு, ஏன் ஏல ஃபர்ஸ்ட் வச்சுட்டாருன்னு. இந்த நம்ம எல்லா அடியார்களுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்குறாருல்ல, அதனாலதான் அவங்க அப்பா அப்படி பேர் வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு ஐயா. இப்ப இந்த மாதிரி பின்னாடி நடக்க போகுதுன்னு உங்க அப்பாவுக்கு அப்பவே தெரிஞ்சது, உங்களுக்கு ஆனந்தன் பேர் வச்சிருக்காங்க. ஆனந்தன் பேர் வச்சு அன்பு எல்லாத்துக்கும் வாரி வழங்குறாரு, அதனால ஆனந்த அன்பு அழகன். பேருக்கு நான் அப்பாட்ட கேட்டே இருக்கேன், என் அப்பா பேர் வச்சு இன்னைக்கு அதுக்கான விளக்கம் புரிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா ஏதோ சொன்னாங்க, பிரேமா அம்மா சுவாமி. கலைச்செல்வி அம்மா ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. கலைச்செல்வி அம்மா, அம்மா கலைச்செல்வி அம்மா. ஜார்க்கண்ட் ஐயாவும் வந்திருக்காங்க, யாரோ ஜார்க்கண்ட் சொல்லிட்டு அவங்களுமே பேசல. கலைச்செல்வி அம்மா சுவாமி. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. நம்ம கிட்ட விரோதம் பாராட்டுறவங்களுக்கும் அன்பு செலுத்தணும்னு சொன்னங்க ஐயா. அதனா அது சீக்கிரம் முடியவே மாட்டேன்னுதுங்க ஐயா. ஆனா முயற்சி பண்ணுங்க ஐயா. நேரா போய் செலுத்த வேணாம், அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரியும் ஒரு பாவனை, அவங்க கிட்ட அன்பு செய்யற மாதிரி. இனிமே உனக்கு எனக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இங்க வந்து நம்மளே போனாலும் அவங்க வர்றது இல்லைங்க ஐயா, நம்ம தாழ்ந்து போனாலும். ஆனா அது வந்து எப்படி நான் யோசனை பண்ணப்ப நீங்க சொன்னீங்க ஐயா பாவனை பண்ணணும்னு, அது பண்றாங்க ஐயா. கண்டிப்பா அது பண்ணுங்க. சிவபெருமான் இல்லாட்டாலும் சிவபெருமான் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி அவனுக்கு உணவு ஊட்டுறோம், அவனுக்கு தூபம் போடுறோம் எல்லாம் பேசல. அத மாதிரி நம்மளுடைய பகைவருக்கும் நம்ம அன்பு செஞ்சுட்டோம்னா நம்ம சாயா அன்புக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் பிரச்சனை, நமக்கு இருக்காது. நமக்கு நீங்க நம்ம தாழ்ந்து போனாலும் அவங்க வர்றது இல்லைங்க ஐயா. நம்ம தாழ்ந்து போனாலும் அவங்க மேல ஏறிட்டே இருக்கிறாங்க. அதை நான் நினைச்சு பாப்பேங்க அப்பப்போ. ஏன் இப்ப நம்ம தாழ்ந்து போறப்ப நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துருது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோன்னு. ஆனா இப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. இப்படி செய்யலாங்க ஐயா அப்படின்னு. நல்லதுங்க சுவாமி. ஜார்க்கண்ட் ஐஎம்எஸ் சொல்லிட்டு யாரோ ஒரு ஐயா வந்திருக்காங்க, அவங்க எந்த அடியான்னு தெரியல. அவங்களும் வாய்ப்பு இருந்தா பேசலாம் ஐயா. அவங்க பேச முடியுங்களா? சரி, சுதாமா ஏதோ சொல்ல வந்தாங்க. அம்மா சுதாமா, அவங்களோட நிறைய சேர்த்துரும். சுதாமா சுவாமி. ஐயா சுவாமி ஏதோ சொல்ல வந்தீங்களா? நிறைய இருக்குங்க. சொல்லுங்க, முடிச்சிடலாம். நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கிளாஸ். அவங்க சொல்ல அதான் அன்பு வந்துரும், தானாவே வந்துரும், அந்த பகமே அழிஞ்சிரும். இப்பதான் அவங்க பாவனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இனி போக போக உங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் எப்படி மாறணுமோ அவங்களும் மாறிடுவாங்க. கடவுள் வந்து எங்களுக்கு உங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு அருள் புரிஞ்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேங்க. எப்பவுமே அடியார்களோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இத்தனை பேர்த்துக்குள்ளார அடியார்களை நம்மளே என்னையும் சேர்த்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சாமியோட அருள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு. நன்றிங்க சுவாமி. வளரமத்தி அம்மா சுவாமி, வளரமத்தி அம்மா ஏதோ சொல்ல வரீங்களா? சிவாய நம ஐயா. சிவாய நம. நமச்சிவாயம். சிவாய நமன்றதே சூக்கும மந்திரம். நம்ம அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம், அதன் மனசுக்குள்ளதான் நம்ம உச்சரிக்கணுமே தவிர அதை வெளியே உச்சரிக்க கூடாது. அதுதான் அதனுடைய நியதி. ஆனா நம்ம அடியாருக்கு பார்த்த உடனே நமக்கு நமச்சிவாயம் வர்றதில்ல, சிவாய் நம்ம தான் வந்துருது. தவறு இல்ல. ஒரு ஆன்மா தானே, ஆன்மா கேட்கற மாதிரி சொன்னாதான் அது வந்து மானசீகம். ஆன்மா தானே, எல்லாரும் ஒரு ஆன்மா தானே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதனால நமக்கு நமச்சிவாயம் வர்றதில்ல, சிவாய் நமன்னு வந்துருது. ஆனா நமச்சிவாயம்ன்றதான் நம்ம தூளமா வாய்விட்டு சொல்லக்கூடிய மந்திரம். ஒருத்தருக்கு பேரை கூட நமச்சிவாயன்னு வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப சிறப்பானது. அதுக்கு நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நமச்சிவாயம்ன்ற 5 எழுத்து, 5 சொல்லு, 5 வார்த்தை, வாக்கியம். அதுக்கு நம்ம சொல்றது விளக்கம் வந்து அளவில் அடங்காதது. அது அதாவது சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த மாசம் சனிக்கிழமை ஒரு ஆள் தயாராயிட்டாங்க, வளர்மதி அம்மா. ஐயா என்ன சொல்றீங்க? இல்ல, அவங்க வந்து அடுத்த ஒரு பேச்சாளர் கிடைச்சிட்டாங்கன்றாங்க. வளர்மதி அம்மா வந்து அடுத்த பேச்சாளர் எங்களுக்கு வந்து. பரவாயில்லைங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துனேதான் இருப்பேன் ஐயா. கொஞ்சம் சித்தாந்தமும் படிச்சிருக்கிறேன். ஆனா பரீட்சை எல்லாம் இன்னும் நான் டெஸ்ட் எல்லாம் எழுதல, கொஞ்சம் படிச்சுட்டே வரேன். ஓரளவுக்கு செய்வேன், ஏதோ பாப்பேன்.
கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்குற சுவாமி, நீங்க வந்து பேசுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்து அவங்க எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணி கண்டிப்பா நீங்க பேசுங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் அளவுல நம்ம வந்து அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம். அம்மா சுகந்தி அம்மா. ஐயா, நம்ம இத்தனை நாள் நம்ம சொக்கநாதர சொக்கான்னு மட்டும் இன்னைக்குதான் ஐயா தென்னவன்னாலும் அழகு. அவர் அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு அழகுங்கிறது சொக்கநாதான்னு வச்சு இப்படி சொக்க வைக்கிறியே இன்னைக்குதான் இது அந்த தென்னன்னா அழகு அப்படிங்கிறது இன்னைக்குதான் அடியனுக்கு புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சாமி. சுகந்தி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல வந்து நம்ம பெருமான் அப்படியே ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு சுவையை கொடுத்து பெருமான் அவங்களை ஆட்கொண்டிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யணுமாக நிறைவு பார்த்து ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, கற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வெள்ளிக்கிழமை இதே நேரத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். எல்லாரும் வந்து இணைந்திருக்கலாம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய். நன்றிங்க. அனைத்து அடியார்களும்